ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுவோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் ரெடிமேடாக வாங்கினா அவன் லட்சக்கணக்கான டிசைன்ஸ் அதே பொருளை செஞ்சு வச்சிருவான். ஸோ நீங்கள் போறீங்க ரெடிமேடாக பிக் பண்ணுறீங்க. இங்கே அப்படி இல்லை, உங்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிறோம். R&Dக்குன்னு ஒரு தனி டீம் வச்சிருக்க ஒரே ஆர்கிடெக்சரல் ஃபார்ம் தான். ஆமாம், ஆல் வார்ட்ரோப்ஸ் ஆர் ஆட்டோமேட்டட். நீங்கள் கெஸ்டர் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா டோர்ஸ் திறக்கும், நாங்களே இதை கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஜெர்மன்ல இருந்து என்ன மோட்டர் சைனாலேருந்து வாங்குறாங்களோ we are getting the same motor, we are getting the same track, but assembled in மதுரை எங்கள் ஸ்டுடியோவில். டோரில் இன்லேஸ் கொடுப்போம், டோரில் மல்டி மீடியம் உள்ள கொண்டு வருவோம். அதோட ஹேண்டில் நாங்களே அதை டிசைன் பண்ணி வேக்ஸில் பண்ணி அதை கோர் கட்டுறதுன்னு சொல்லுவோம் பண்ணி அப்புறம் மெட்டல் உள்ள ஊற்றி we make our own handles. சோஃபா நாங்களே பண்ணுறோம். we have our own liners. ஸ்டேர்கேஸ் ஸ்டீலில் பண்ணிட்டு அந்த GFRC மெட்டீரியலுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க் ஸ்டீலில் பண்ணிட்டு அது மேலே அதை கிளாப் பண்ணுவோம். ஃப்ராங்க் லாய்ட் ரைட் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபாலிங் வாட்டர்ஸ் பண்ண ஃபேமஸ் பில்டிங். எல்லாருக்கும் தெரியாது என்னன்னா, அங்க ஃபாலிங் வாட்டர்ஸ்ல பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க பிளேன்ல ஆக்சுவலா அப்படி ஒரு பில்டிங் ஃபுல்லா கட்டினாங்க. ஸோ இம்பாக்ட்ஃபுல் பவர், பெஸ்ட் ஆர்கிடெக்ட் ஆஃப் த செஞ்சுரி, பெஸ்ட் பில்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வெறும் சாஃப்ட்வேர்ல மாடல் பண்றதுக்கே அது டஃப். சும்மா அதை காப்பி அடிச்சோம், ரைட், இந்த ஒரு பேனலிங் இருக்கா அந்த சைட்ல பார்த்தோமா, இதை தூக்கி இங்க வச்சிரு, இதை இப்படி செஞ்சிரு, வேலையை முடிச்சு கிரியேட் பண்ண. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க டிசைன் இன்ஸ்பிரேஷன் சொல்லி யாரையாவது வச்சிருக்கீங்களா? See, my design inspiration is I like fluid buildings நிறையங்க. அது ஜாகா கட்டிட் இஸ் மை ஒரு இன்ஸ்பயர்ட். ஆமா, இன்ஸ்பயர்ட் ஆன் ஜாகா கட்டிட். ஃப்ளூயிடா இருக்கணும் பில்டிங்ஸ். ஃப்ளூயிடா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் லைன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் டிசைன், ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருந்தாலும் ஐ டோன்ட் கீப் இட் ஷார்ட். இட் ஆல் பேஸ்ட் ஆன் லைன்ஸ் இல்லையா? நீங்க வளைச்சு போறீங்களா நேரா போறீங்களான்றதான். ஸோ அது அந்த இதில் எப்படி ப்ளே பண்ணுவோம், நம்ம ஒர்க் தானே நீங்க பண்ணது. ஆமா, இது எல்லாமே everything has a purpose, everything has a meaning, every line has a every stroke has a meaning. எஸ்பெஷலி இந்த பிராஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டுடியோல நம்ம கிராஃப்ட்மேனே பண்ணது. ஆமா, இட்ஸ் ஆல் டன் பை our own people. We don't buy anything outside. இந்த ரூம்ல நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ everything is done by. நான் பார்த்த காலைல வரும்போது சார் காட்டினாங்க சுத்தி உங்களோட அந்த ஒர்க் ஷாப்ஸ். ஸ்டுடியோ இல்ல, பட் இட்ஸ் ஒரு சும்மா இது மாதிரி வச்சிருக்கோம். வுட்டுக்கு ஒரு இடம், மெட்டலுக்கு ஒரு இடம், இங்க வேற ஏதோ ஒரு வார்ட்ரோப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஃபுல்லா கஸ்டமைஸ்ட் வார்ட்ரோப். அப்புறம் ஒரு பெரிய ஒரு, அது எவ்வளோ இருக்கும், ஒரு 25க்கு ஒரு 15-20 அடிக்கு ஏதோ ஒன்று இருந்தது, போர்த்தி வச்சிருந்தாங்க பாலித்தீன் போட்டு. என்னன்னு கேட்டேன், ஒரு இன்ஸ்டலேஷன் போகுது, டீட்டெயில் சொல்லல. வால் பேனலிங், அது வி டு இட் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறோன்னா, வி ஸ்கெட்ச் ஃபர்ஸ்ட் என்ன வரணுன்றதை கற்பனை பண்ணி அதை ஸ்கெட்ச் பண்ணி அஸ் யூ ஆல் ஆர்கிடெக்ட்ஸ் டூ ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி டேக் இட் டு விஷுவலைசர், அது 3Dயில் ஒர்க் பண்ணி அப்புறம் அதுக்கு டிராஃப்டிங்கில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து இட் கோஸ் டு கிராஃப்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்டிஸ்ட்டுக்கு போவோம். அவங்க அதை கையில் செஞ்சு அது என்ன மீடியமில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைபர் கிளாஸில் பண்ணுறோமா, மெட்டலில் பண்ணுறோமா, ஷீட் மெட்டல் ஒர்க்கா, காஸ்டிங்கா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அவுட்புட் வரும். லெட் மீ ஆஸ்க் திஸ் வே. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் நாட் அ ரிப்பீட்டபிள் ப்ராசஸ். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு விஷயத்துக்காக ஒன்று பண்ணிட்டீங்க, அதே எலிமெண்ட். நான் எப்போயுமே இந்த இப்போ மியூரலே எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஹேண்ட் ரெயில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஃபர்னிச்சர், இல்லை ஏதோ ஒன்று. திஸ் இஸ் நாட் அ ரிப்பீட்டபிள் ப்ராசஸ். ஒன்று பண்ணிட்டா அந்த டீட்டெயிலிங், நான் வி ஆர் அஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வி ஐடென்டிஃபை அ டிசைன் டீட்டெயிலிங், ஐ வில் ஸ்டிக் டு இட், ஐ வில் கீப் பெட்டரிங் த டிசைன். எனக்கு அந்த 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 ஃபங்க்ஷன் முக்கியம், நான் இதாக பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி புதுசாக பண்ணுறீங்கல்ல, வாட் ட்ரைவ்ஸ் யூ டு ட்ரை திஸ் எவ்ரி டைம்? இதுதான் நான் சொன்ன நம்ம ஆரம்பிச்சப்போ நம்ம பேசின அதே டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி பர்சன் இஸ் இண்டிவிஜுவல். அவங்களோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட அந்த இன்னர் ஃபீலிங் ஷுட் ரிஃப்ளெக்ட் தேர். அப்போ நான் ஒரு இடத்துல செஞ்சது இன்னொரு இடத்துல செய்யவே முடியாது. வி கால் ஆர் ஸ்பேசஸ் டிசைன் ஸ்பேசஸ் தான். அது அந்த பில்டிங்கோட பிளானிங் கான்செப்ட்லேருந்து அந்த பில்டிங்கோட ஷேப்லேருந்து அதுக்குள்ள வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே வுட் பி டிசைன். எனக்கு இது ரொம்ப நான் இதை தின் லைன், அதாவது என்னோட டிசைன்ஸும் எல்லாத்துலேயும் யூனிக் தான். நான் சொல்கிறது அந்த டீட்டெயிலிங் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுது. நீங்கள் என்னோட டிசைன்ஸ் எல்லாமே பீப்புளுக்காக பண்ணுறேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நான் பேஸ் டிஃப்ரென்ஸ், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட பேசினதை வச்சு இப்போ பார்க்கும்போது நீங்கள் அதை ஒரு ஆர்டிஸ்டிக் ப்ரொஜெக்ஷனாக காட்டுறீங்க. ஜாகா கட்டிட் சொன்னால் அதே வார்த்தை. இட் மைட் நாட் பி ஆன் 90 டிகிரி. பில்டிங் there is no need for a building to stand in 90 degree. It can be on 89 degree. The exact word is told by Zaga Gadi. பட் ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த பண்ணும்போது இதுக்கான டைம் ஆகும்ல. ஆமாம். இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரி, மணி இஸ் மணி, அதெல்லாமே இருக்குது, நம்ம சொல்லலாம் செகண்டரின்னு. பட் என்னென்னா இதுக்கான டைம் ஆகல. நான் டைம் ஆகும்னு சொல்கிறது ஏன்னா யூஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் எவ்ரி டைம், இனோவேட்டிங் எவ்ரி டைம். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு. அது இப்போ ஒரு பொருள் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே ஒரு as an architect, as a designer,
நான் ஸ்கெட்ச் பண்ணுறது அது விஷுவலைசர்கிட்ட போய் அதே ஐட்ரேஷனில் 3D வந்துருமானா வராது. அது ஒரு 20 ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். நான் அது இந்த ஷேப்பை மாற்று, ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஷேப்ஸ். இந்த ஷேப் இப்படி திரும்பணும், இதோட ப்ரொஜெக்ஷன் இவ்வளோ வரணும், இதோட டயா இவ்வளோ வரணும், இவ்வளவு மாற்றுவோம். பிறகு அது வந்தோடனே டிராஃப்ட்மேனுக்கு அதில் அவ்வளோ சந்தேகம் இருக்கும், சார் இது இப்படி வருமா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன மீடியமில் செய்ய போகிறோன்றது ஒரு பெரிய டாஸ்க். அதை ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். இப்போ மெட்டல் காஸ்டிங்னா வேறு மாதிரி செய்யணும், ஷீட் மெட்டல் ஒர்க்னா வேறு மாதிரி செய்யணும், ஃபைபர் கிளாஸ்னால் வேறு மாதிரி செய்யணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிராஃப்டிங்கில் அதுக்கு அளவு கொடுத்து மாற்றி இட் கோஸ் டு ஆர்டிஸ்ட். அந்த ஆர்டிஸ்ட் செய்கிறப்ப இது ஒரு 3D படமாக இருக்கும், ஒரு டிராயிங் இருக்கும். இது அந்த ஆர்டிஸ்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறாருன்றது ஒன்று, இது என்னோட கற்பனையில் பேசிக்காக நான் ஸ்கெட்ச் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்றது வேறு இந்த சென்ஸ். இது இருக்கும், இது டிராயிங்காக இருக்கும், பட் அவர் செய்கிறது ரியாலிட்டி. ஸோ அதில் அவருக்கு அவ்வளவு தூரம் சொல்லணும், இதை எப்படி மாற்றி பண்ணுங்க. அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க, டிராயிங்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம் டக்கு டக்கு. ஆமாம், அது வந்து திரும்ப 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 ப்ரோட்டோடைப் பண்ணணும். ஆமாம், பண்ணணும் பண்ணி அதில் அவ்வளவு சேஞ்சஸ் வரும். அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணி அதை ஒரு மோல்டுன்னு எடுத்து திரும்ப அதில் ஃபைன் டியூனிங் டீட்டெயில்ஸ், அதில் இன்ட்ரிகேஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அதை ஃபைனாக டீட்டெயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ப்ராடக்டே வரும். சரி, இவ்வளோ தூரம் ஃபைனல் ப்ராடக்ட் எடுக்கிறோமே, எடுத்து ப்ராடக்டாக, அதாவது நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறதுனா நெகட்டிவாக பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் எடுத்தோன்னா அது பாசிட்டிவில் பார்த்தோன்னா நீங்கள் கற்பனை பண்ணது வந்துருச்சா அப்படின்னா சில நேரம் வராது. அப்போ திரும்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்து ஆரம்பிச்சு பண்ணுவீங்க, திரும்ப இருந்து போகணும். ஓகே, இது பண்ணும்போது என்னோட அடுத்த ஆப்வியஸ் கேள்வி, இது எல்லா கிளைண்ட்ஸும் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி இதுக்கான ஒரு ரெமுனரேஷன் பேமெண்ட்டும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நீங்கள் எப்படி கிளைண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த ப்ராசஸ்? ஏன்னா இதில் டைம் இருக்குது, ப்ளஸ் காஸ்ட் இன்வால்வ். நிறைய இடத்துல உங்களால் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ஈவன் கிளைம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஹவு டு யூ டு திஸ்? வி பேசிக்லி எஜுகேட் பீப்புள். ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுவோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் ரெடிமேடாக வாங்கினா அவன் லட்சக்கணக்கான டிசைன்ஸ் அதே பொருளை செஞ்சு வச்சுருவான். ஸோ நீங்கள் போகிறீங்க ரெடிமேடாக பிக் பண்ணுறீங்க. இங்கே அப்படி இல்லை, உங்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிறோம். ஸோ இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் மணி, இதெல்லாம் அதுக்குள்ளே வந்து தான் ஆகும். ஸோ புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, புரிஞ்சுக்கிற கிளைண்ட் தான் எங்ககிட்ட வரவே செய்யறாங்க. நான் பார்த்தேன் உங்க கிளைண்ட் லிஸ்ட் பார்த்தேன், லைக் எல்லார்கிட்டயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதாவது ஒருத்தர் ஒரு பொலிட்டீஷியன், அவர் ஒரு யூனிக்கான பொலிட்டீஷியன், நார்மல் பொலிட்டீஷியன் இல்லை. அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் பார்த்தேன், அவங்க டாக்டர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வேற இன்னொரு ஒரு ரீட்டைல் பிராண்ட் வச்சிருந்தாங்க. வைட் ரேஞ்ச், எல்லா ரேஞ்சிலும் இருக்காங்க. பட் அந்த யூனிக்னஸ் வேணும்னு கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு they are ready to wait, they're ready to pay, but they want the process. அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இதா வரணும். Is that how exactly? இப்போ இத நீங்க ஒரு ரெடிமேடா ஒரு பொருள் எடுத்து வித்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கிற மார்ஜினும், இப்போ நம்ம செஞ்சு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு கிடைக்கிற மார்ஜினும் இட்ஸ் நாட் தட் பிக் மார்ஜின் we get. ஒரு தின் லைன், எங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது சின்ன லைன். ஏன்னா இவ்வளவு R&D பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற இதே கொஸ்டின்னா எல்லா செலவையும் கிளைண்ட்டுக்கிட்ட ஏற்றுக்கிற சொல்ல முடியுமா? அதுக்கு மேலே நாங்கள் ப்ராஃபிட் வைக்க முடியுமானா கஷ்டம். ஸோ எங்கள் ப்ராஃபிட் பிகம்ஸ் அ தின் லைன், ஆனால் த மேக்கிங் சார்ஜஸ் இஸ் ஹியூஜ். புரியுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது நம்ம கிரியேட் பண்ணுறோம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிளைண்ட் ஆகணும்னாலே தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ். ஆமாம், யூ வில் கெட் அன் ஆர்ட் ஒர்க் ஆஸ் அ பில்ட் ஸ்பேஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. உங்களுக்குன்னு அது வேற எங்கேயும் திருப்பி கிடைக்காது, பண்ண மாட்டோம். அண்ட் நீங்கள் வந்து யூ வில் நெவர் சே ஓகே அன்லெஸ் யூ ஆர் ஹாப்பி. எக்ஸாக்ட்லி. நான் ஐட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு. காலைல ஒரு மியூரல் பார்த்தேன், வெளியில் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன் அவர் மகேந்திரன் சார், இது ஏன் இங்கே இருக்குது இதில்? இல்லைப்பா, அவர் கண்ணில் ஏதோ ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்னாரு. நல்லா தாங்க இருக்கு, இல்லை அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டார். இந்த மாதிரி நிறைய கிடக்காங்கன்னாரு. நான் பார்த்தேன், அது நல்ல ஒரு 10/8 ஒரு நிறைய கிடக்கு அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி. நான் தான் கேட்டேன், இது யார் பே பண்ணுறா அப்படின்னு. ஸோ தட்ஸ் வேர் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் மணி? அஃப்கோர்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டிங்கன்னா மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் ஐ ஹேவ் சர்டன் திங்ஸ் ஐ சே மணி இஸ் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப். எக்ஸாக்ட்லி. அது பட் ஹவு டு யூ மேனேஜ் தீஸ் திங்ஸ்? இப்போ இதை ஃபர்மாக வரும்போது நீங்கள் இது பண்ணும்போது லைக் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் பி த பர்சன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி. லைக் ஹவு டு யூ manage the money aspect when you are doing such intricate works? We have different departments. எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, and it is being taken care by accounts department. I don't interfere with the accounts. Usually எந்த கிளைண்ட் கிட்ட நான் எடுத்தோன்னு சொல்கிறது, நான் காசு பற்றி பேச மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஐ எம் அ கிரியேட்டர். நான் வந்து கிரியேட் பண்ணுறதுல தான் நான் காசுன்னு யோசிச்சுட்டேன்னா அங்கே கிரியேட்டிவிட்டி போயிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு
கோ இன்டு காஸ்டிங். ஐ நெவர் கோ இன்டு காஸ்டிங். கிளைண்ட் கிட்ட நேரடியாவே முதவே சொல்லிருந்தேன். இது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுவாங்க, நீங்க அவங்க அதுக்கு யூ ஹேவ் டீம் லைக் எக்ஸாக்ட்லி. இப்போ எனக்கு அடுத்து மிஸ்டர் மகேந்திரன் சொல்லி இஸ் ஆபரேஷன் டைரக்டர். ஆமா, ஸோ ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி என்டையர் ஆபரேஷன்ஸ். எங்கெல்லாம் ஷீல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஹி இஸ் ஷீல்டிங் அஸ் ஆக்சுவலி. ஷீல்ட் பண்ணிட்டார். நீங்க யூ டு வாட் யூ டு அண்ட் சோ ஹி கேன் டேக் கேர் ஆஃப். ஆமா, ஸோ கமர்ஷியல்ஸா பார்க்கும்போது யூ ஹேவ் தட் பர்சன். நான் இதை வந்து எது கேட்குறேன்னா, ஐ எம் ட்ரைங் டு பிக் யுவர் பிஸ்னஸ் பிரெயின் பேசிக்லி. நான் I am a business mentor for a lot of young architects. The reason why I am even asking you this question is so when people understand இது ஒரு கான்ஃப்ளிக்ட். கிரியேட்டிவாக இருக்கும்போது பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கன்னு ஒரு மித் இருக்கு. ஐ திங்க் யூ ஆர் மேனேஜிங் போத். ஸோ எதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி தரீங்க, உங்களோட அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ மகேந்திரன் சார் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் வேற யார் யார் இருக்கா உங்கள் டீமில்? அப்படி அதான் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ஹெட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு உண்டான ஹெட், டிசைனுக்கு உண்டான ஒரு ஹெட், ஆர்கிடெக்ட்னா ஜூனியர் ஆர்கிடெக்ட் அதுக்கு உண்டான ஒரு ஹெட், விஷுவலைசர்னா அதுக்கு ஒரு ஹெட், அப்படி ஒவ்வொன்று. இது போக கிரியேட்டிவ் டீம் தனியாக இருக்குது. R&Dக்குன்னு ஒரு தனி டீம் வச்சுருக்க ஒரே ஆர்கிடெக்சரல் ஃபார்ம் தான். ஆமாம், R&D யாருமே R&Dக்குன்னு தனியாக ஒரு டீம் வச்சுருக்கோம். And when you say R&D, what do they do? What is comprised of it? R&D is like என்ன வேணுமோ. சும்மா ஒரு சாம்பிள் சொல்லு. R&Dல என்ன பண்ணுறோம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வார்ட்ரோப் டோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஆல் வார்ட்ரோப்ஸ் ஆர் ஆட்டோமேட்டட். நீங்கள் கெஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா டோர்ஸ் திறக்கும். ஹேங்கர் ராட்ஸ் நீங்கள் புல் பண்ணுவீங்க, இட்ஸ் ஆல் ஆட்டோமேட்டட். நீங்கள் எல்லாமே கெஸ்டர் கண்ட்ரோலில் ஹேங்கர்ஸ் கீழே வரும். கஸ்டமைஸ் பண்ணுறீங்களா? நாங்களே இதை கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஜெர்மன் ப்ராடக்ட், ஜெர்மன்லேருந்து என்ன மோட்ரு சைனாலேருந்து வாங்குறாங்களோ, we are getting the same motor, we are getting the same track, but assembled in India, in மதுரை எங்கள் ஸ்டுடியோவில். இப்போ நீங்கள் ஜெர்மன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பெனிக்காரங்க உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு சின்ன ப்ராப்ளம்னா இட் வில் டேக் நாட் லெஸ் than 2 to 3 months மினிமம் மந்த்னு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் இது நீங்கள் பண்ண அவ்வளோவெல்லாம் உடனே உங்களுக்கு மாற்ற. வேறஸ் வி ஹாவ் everything backed up within 48 hours your problem will be solved. Same technology. நீங்க gesture controlனா you are talking about swiping இது அவ்வளவுதான். internet of things ஓட சேர்த்து அவ்வளவுதான். நீங்க பண்ணா wardrobe slide ஆயிடும், kitchens slide ஆயிடும். See, we customize switch plates வந்து இன்டீரியரோட டிசைன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்ச் பிளேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறோம். உள்ள இருக்க சென்சார் எடுத்து அந்த வெளி பேனலை நாங்களே எங்கள் ஸ்டுடியோவில் டிசைன் பண்ணி, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிராஸில் பேனல் வேணுமா, we do it by ourselves. கிளாஸில் வேணுமா, கிளாஸ் கண்ணாடியில் வேணுமா, கட்டையில் வேணுமா, கல்லில் வேணுமா, we engrave. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் உங்கள் ப்ரைஸிங் பாயிண்ட் வந்து if I'm not wrong should not be compared with normal contractor. It should be compared with அந்த பிராண்ட்ஸோட அந்த ஒர்க்கு. நீங்கள் அந்த மாதிரி எத்தனை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 20-25 ஐட்டம் இருக்கும். இந்த மாதிரி கூடவே இருக்கும். எல்லா ஐட்டமுமே கஸ்டமைஸ் பண்ணுறோம். சும்மா லிஸ்ட் சொல்லுங்க என்னென்ன. சரி, ஒரு மெயின் எடுத்துட்டு மெயின் டோர் இஸ் கஸ்டமைஸ்ட் டோட்டலி. டோர் கஸ்டமைஸ். when you say customization, டோர் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? ஹேண்டில் சேர்த்து பண்ணுறீங்க. அது நான் சொல்கிறேன். இப்போ டோர்னா டோரில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கார்வ் பண்ணுவாங்களா? ஆமாம். வேறு மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, வினியர் போட்டு ஒரு பீடிங் ஒட்டுவாங்களா? வேர் வி இன்லே த டோரில் இன்லேஸ் கொடுப்போம். டோரில் மல்டி மீடியம் உள்ள கொண்டு வருவோம். லைக் ஒரு ஃபைபர் கிளாஸ் ஒர்க் இருக்கும் டோர்லேயே, ஒரு ஷீட் மெட்டல் ஒர்க் இருக்கும், இல்லை மதர் ஆஃப் பேர்ல இன்லே பண்ணுவோம். என்ன டிசைன் இன்ட்ரிகேட், அதாவது இன்டீரியருக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அந்த டிசைன், அதோட ஹேண்டில் கஸ்டமைஸ் பண்ணுறோம். அது பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம், லைக் மெட்டல் காஸ்டிங். நாங்களே அதை டிசைன் பண்ணி அதை வேக்ஸில் பண்ணி அதை கோர் கட்டுறதுன்னு சொல்லுவோம் பண்ணி, அப்புறம் மெட்டல் உள்ளே ஊற்றி வி மேக் அவர் ஓன் ஹேண்டில்ஸ். அதுக்கு உள்ளே வந்தீங்க, லிவிங் ரூமில் வர்றீங்க அப்படின்னா ஒரு சோஃபா வி டூ பை ourselves. எங்களுக்கு சோஃபா நாங்களே பண்ணுறோம். வி ஹாவ் அவர் ஓன் லைனர்ஸ். கார்பெட் நாங்களே பண்ணுறோம். வி ஹாவ் பீப்புள் ஃப்ரம் ராஜஸ்தானில் கார்பெட் பண்ணுறதுக்கு 19 mm 25 mm திக் கார்பெட்ஸ் பண்ணுறதுக்கு, நைலான்லேருந்து விஸ்கோஸ் வரைக்கும் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அவர் ஓன் டீம் நெய்கிறதுக்கு வச்சுருக்கோம். அதே இது ஒரு ஷாண்ட்லியர் எடுத்துக்கோங்க, ஒரு ஹியூஜ், ஒரு 20 அடி உயரம், ஒரு 10 அடி அகலத்தில் ஒரு ஷாண்ட்லியர் இருக்குது. வி டூ இட் பை ourselves. மெட்டலாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், வி டூ இட் பை ourselves. அப்படியே ஒரு டிவி யூனிட்னா எல்லாரும் இது வரைக்கும் எப்படி கற்பனை பண்ணுவாங்க, ஒரு பிளைவுட்டில் அடித்து ஒரு வினியரோ லேமினேட்டோ, மிஞ்சி போனால் இன்றைக்கி இருக்கிற அக்ரலிக்கோ இவ்வளவுதான். வி டோட்டலி கஸ்டமைஸ். அது வந்து இப்போ நான் சொன்ன ஒரு பெரிய ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, கையில் ஸ்கெட்சில் இருந்து 3Dக்கு போய் அது இதில் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணி அதை பெரிய சைஸாக பண்ணி அது ஃபேப்ரிகேட் பண்ணி வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், விச் இஸ் 3 dimension. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சீலிங் எப்படி ஒரு 3 dimension இருக்குது,
இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் இப்படி 3 டைமென்ஷனில் எப்படி திரும்பி இருக்கு அந்த மாதிரி இட் வில் பி 3 டைமென்ஷன். அப்படி மல்டி மீடியமில் பண்ணலாம். அது என்ன டிபெண்ட்ஸ் ஆன் த. ஸோ டோரு, கார்பெட்டு, சோஃபா, இந்த டேபிள் நான் இது காலையில் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சி திஸ் இஸ் போர் ஆர்ட். இது ஒரு சென்டர் டேபிள். இந்த சென்டர் டேபிள் மேலே ஆர்ட் ஒர்க் அக்ரலிக்கில் வந்து போர் ஆர்ட்னு சொல்லுவோம். போர் ஆர்ட்னா இது ரெசின் மாதிரியா? சி ரெசின் இஸ் எப்பாக்சியில் நம்ம பண்ணுறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போர் ஆர்ட். எப்பாக்சியில் நீங்கள் போர் ஆர்ட் பண்ணலாம். எப்பாக்சியில் வரக்கூடிய பிக்மெண்ட்ஸு கலர்ஸ் ரொம்ப மினிமம். அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணோம், அக்ரலிக்கில் பண்ணி மேலே எப்பாக்சி கோட்டிங் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ரஃப் டெக்ஸ்சர்டாக உங்களுக்கு வேணும்னா அப்படியே இருக்கும். இல்லை இது மேலே நான் எப்பாக்சி கோட்டிங் கொடுத்துட்டேன்னா கிளாஸி, அப்படியே ஃபுல் கிளாஸி மேலே ஒரு 4 mm கண்ணாடி போட்ட அளவுக்கு கஸ்டமைஸ்ட் இல்லையா? இது கஸ்டமைஸ்ட். இது நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி தருவேன். வெளில எங்கேயுமே கிடைக்காது. காஸ்ட் எவ்ரிதிங் ஹஸ் a cost, but for the signature item like this இது வந்து எப்படின்னா காஸ்ட்னா உங்களை ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? இல்ல நான் அப்படி சொல்ல வரல, கம்பேரிட்டிவா சொல்லுங்க. இல்ல அதாவது இது வந்து ஒரு ஆர்டினரி மேன் பண்ணவே முடியாது. இதுக்கு வந்து ட்ரெயின்டு, ஹைலி ட்ரெயின்டு ஒரு ஆர்டிஸ்ட் தான் இதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது மேலே நான் எபாக்சி ஊற்றணும், அதுக்குண்டான டெக்னீஷியன் வரணும். ஸோ இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். இது ஒய் எல் சைட் இஸ் ப்ரைஸ்லெஸ்னா இது சாலிட் வுட்னா ஒரு காஸ்ட், லைட்னா ஒரு காஸ்ட், பார்ட்டிகல் போர்டு, MDF, கிளாஸ்னா ஒரு காஸ்ட் சொல்லுவாங்க. பட் இதில் ஃபைனல் இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட மெட்டீரியல் காஸ்ட்டோ இதோட லேபர் காஸ்ட்டோ என்னால் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நீங்கள் சொன்னீங்களே அந்த ஸ்கெட்சில் ஆரம்பிச்சு விஷுவலைஸ் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணி ட்ரையல் பார்த்து அந்த ப்ரோட்டோடைப் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய அந்த விஷயம் இருக்குல்ல. ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் ப்ரைஸ்லெஸ். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஓகே. வேற என்ன எலிமெண்ட்ஸ்? எல்லாமே விண்டோஸ்ல எதுவும் பண்ணியிருக்கீங்க? விண்டோஸ் வியர் பண்ணாங்க. எப்படி வார்ட்ரோப் டோர்ஸ் வந்து கெஸ்டர் கண்ட்ரோலில் பண்ணுறோம், அதே மாதிரி we are bringing windows into gesture control. UPVC சாலிட்லாம் கிடையாது, அலுமினியம். நாங்களே அலுமினியமில் கெஸ்டர் கண்ட்ரோல்டு விண்டோஸ் பண்ணுறோம். நீங்கள் போய் கெஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் வில் ஸ்லைட். கெஸ்டர் கண்ட்ரோல்னு என்ன சொல்ல வரீங்க? ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு சென்சார் இருக்கும், நீங்கள் அப்படி கையை வச்சு இப்படி காட்டினா வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் வில் ஓப்பன். டச் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் என்னென்ன வச்சுருக்கோம் நம்ம? வார்ட்ரோப்ஸ் வச்சுருக்கோம், கிச்சன்ஸ் வச்சுருக்கோம், பாப்அப்ஸ் வச்சுருக்கோம், டேபிள்லேருந்து பாப்அப் ஆகி வெளியே வருது. இதெல்லாம் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது. டவுன் இப்போ கிச்சனில் போகிறீங்க, ஒரு டால் யூனிட், ஒரு மேலே ஒரு டாப் யூனிட் இருக்குது, நீங்கள் கெஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கீழே வரும். பாத் கவுண்டர்ஸில் யூஸ்வலாக பாப்அப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அந்த பாப்அப்ஸ் பண்ணுறோம். கிரெடென்ஸா பெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெடென்ஸா வி நெவர் ஹேவ் ஆர் ப்ளக் பாயிண்ட்ஸ் ஆன் வால். சாக்கெட்ஸே இருக்காது, 0 சாக்கெட்ஸ். நீங்கள் எல்லாமே பாப்அப்ஸ் தான். நீங்கள் கிரெடென்ஸால் கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பாப்அப். யூ வில் ஹேவ் ஆல் சாக்கெட்ஸ் இன்சைட் தேர். உங்கள் லேண்ட்ல இருந்து எல்லா சாக்கெட்ஸ் வில் பி கன்சீல்ட். வால்ல வைக்க மாட்டீங்க? எதுவுமே வால்ல இருக்க. வால்ல ஒரு டிசைனர் ஸ்விட்ச் பேனல் இருக்கும், அவ்வளவுதான். மதுரையில் பண்ணுறேன்றீங்க, தமிழ்நாட்டில் பண்ணுறேன்றீங்க, இந்தியா பூரா பண்ணுறோம். சரி ஓகே. விண்டோஸ் சொல்லிட்டீங்க, டோர் சொல்லிட்டீங்க, வால்ஸ், சீலிங்ஸ் சொல்லுங்க. சீலிங்ஸ்ல நிறைய பண்றோம், வித்தியாசமா நிறைய ஒர்க்ஸ் பண்றோம். எனக்கு டக்குனு ஒரு லிஸ்ட் சொல்லுங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க சீலிங்ல. என்ன நார்மல் நாங்க பண்றதுலாம் என்னன்னு சொல்றேன். நான் ஃபால் சீலிங் போடவே மாட்டேன், எனக்கு பேசிக்கா அது அப்படியே க்ளீனாவே விட்டுறலாம். ஃபால் சீலிங்னா ஜிப்சம் இருக்கும், கிரிட் இருக்கும், இப்போ இந்த ஏதோ இது இருக்கும்ல அந்த பேக்லைட்டட் அந்த மாதிரி இருக்கும், வாட் எவர் வி நோ வி டு. கோவ் லைட்டிங் கொடுப்போம், அவ்வளோ அந்த கோவ்ல ஷேப் கொடுப்போம். நீங்க என்ன மாதிரி பண்றீங்க? சரி, நாங்க ஜிப்சம்ல பண்றோம் அப்படின்னாலுமே இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் யூனிக்னஸ். ஒரு ஜிப்சம்ல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிற விஷயத்தை நாங்க அந்த ஜிப்சம் ஃப்ளூயிடிட்டி கொண்டு வரது எப்படின்னா, ஜிப்சம்ல ஒர்க் பண்ணா இட் வில் பி டன் பை an artist, நாட் நார்மல் ஃபால் சீலிங் பர்சன். சரி, அதுக்கு அடுத்து ஃபைபர் கிளாஸ்ல பண்றோம். நிறைய சீலிங் வந்து ஃபைபர் கிளாஸ், நிறைய சீலிங் வந்து ஜிஎஃப்ஆர்சியில் பண்ணுறோம். கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக், சிமெண்ட் பேஸ்டு இதில் பண்ணுறோம். ஷீட் மெட்டல் ஒர்க்ஸ் நிறைய பண்ணுறோம் சீலிங்கில். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அந்த ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங், the material is decided by the design you do. Yes, exactly. So அது காஸ்ட்டை வச்சுட்டு நம்ம இந்த டிசைன் பண்ண முடியாது. காஸ்ட்டை வச்சு பண்ணவே முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் தான் பண்ணுவோம். டிசைனை பேஸ் பண்ணி தான் காஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மெட்டீரியல் வரும்னு R&D பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ யாராவது வந்துட்டு எனக்கு சீலிங் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்டால் சொல்ல முடியாது. உங்ககிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அது. ஏன்னா டைம் உங்களால் சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஆர் ரீஇன்வென்டிங் த வீல் எவ்ரி டைம் யூ டிரைவ் அ ப்ராஜெக்ட். ஓகே, வால்ஸ் எல்லாம் வந்து டோட்டலி சே ஃபார் an example, நீங்க இந்த வால் அப்படியே கை வச்சு when you move your hand automatically there will be a light traveling throughout entire wall. பண்ணியிருக்கோம் ரெசிடென்சஸ்ல பண்ணியிருக்கோம். பேக்லிட் வால்ஸ் பண்ணியிருக்கோம். வாலே அப்படியே பேக்லிட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் போட்டிங்கன்னா
இப்படியே தான் செவர் இருக்கும், ஆனால் அங்கங்கே யூ குட் see the designs. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வால்ஸ் பண்ணுறோம். பட் இட்ஸ் வாலில் இருக்கிற அந்த 3D இதெல்லாம் அது மியூரல்ஸ் அதெல்லாம் நாங்கள் யூஸ்வல் பண்ணுறதில்ல. மியூரல்ன்றது நிறைய பேருக்கு யூஸ்வல் இல்லை, பட் நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு கிராஸ் பண்ணி ரொம்ப இந்த பெயிண்ட்லாம் அடிப்போம்ல உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் உங்களுக்கு இன்னைக்கு என்னது நெரோலாக் பர்கர் இதெல்லாம் வந்து யூஸ்வல். வால்பேப்பர் வந்து வி டூ இட் எங்கேயாவது இடத்துல. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் வால்பேப்பர், மாய்ஸ்சர் வரும் அப்படின்றதுனால. வால்பேப்பர் சம்டைம்ஸ் கிளாடிங் பண்ணுவோம். கிளாடிங் எனி மெட்டீரியல் அது மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ இல்லை நாங்களே ஏதோ ஒன்று கிளாடிங் பண்ணுவோம். தாண்டி வால் மியூரல் வந்து எனக்கு யூனிக். அது ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வாலோ 2 வாலோ பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே ஒரு லிவிங் ரூம் இருக்கும், இல்லைனா வெளியில. ஏன்னா அவ்வளோதான் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் மை கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் பிளேம் மை கிளைண்ட், மை கிளைண்ட்ஸ் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பட் உங்களுக்கு வந்து அது யூஸ்வல்ன்றீங்க. அது யூஸ்வல், அதை நாங்கள் பண்ணுறதே இல்லை. இப்போ வால் பேப்பர்ஸ் வந்து வால்பேப்பரில் மியூரல் சொல்கிறேன் இல்லை மியூரல்ஸ் இல்லை வால்பேப்பரே நாங்கள் இப்போ என்னோட டே ஒன்லேருந்து நான் வால்பேப்பர் ஏதோ 1-2 ப்ராஜெக்ட்டுக்கு ஆரம்பத்தில் பண்ணதை தவிர்த்து நான் வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணதே இல்லை. வாலில் வேணால் வி டூ ஆர்ட். வால் ஆர்ட் தான் ஃபுல்லாக. அதில் ஒரு 6 ஆர்டிஸ்ட் ஒரு வால் வேணும்னா ஒரு 6 ஆர்டிஸ்ட் வேலை பார்ப்பாங்க ஒரு வாலில். இட் வில் பி a கிரியேட்டிவ் வால். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். அதில் இந்த வால் ஆர்ட்டில் ஏதாவது கொஞ்சம் இனோவேஷன்ஸ் மெட்டீரியல் மல்டி மீடியம், அதாவது ஒரு இடத்துல ஒரு மீடியம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நிறைய மீடியம் இன்கார்பரேட் பண்ணுவோம். மெட்டல் இருக்கும், உள்ள எஃப்ஆர்பி இருக்கும், உள்ள ஷீட்ஸ் இருக்கும், வேறு ஷீட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வருவோம். தட்ஸ் வேர் இட் பிகம்ஸ் யூனிக். அகைன் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாதிரி அது இதாகும். மெட்டீரியல் இஸ் chosen by the design what will work per design தான். ஃப்ளோரில் we do lot of inlays. மார்பிளில் தான் இன்லே பண்ணுறாங்க, நாங்கள் வுட்டில் வரைக்கும் இன்லே பண்ணுறோம். வுட்டில் உங்களுக்கு பிராஸில் வேணுமோ பிரான்ஸில் வேணுமோ we cut the wood CNC, அதுக்குள்ளே இங்கேயே மெட்டலை காஸ்ட் பண்ணி ஊற்றி ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து இதான் ஒரு ஃப்ளோர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு மெட்டலில் காய்ச்சி ஊற்றிடுவோம். அதில் ஒரு மோல்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு மோல்டு செய்யணும். செஞ்சு அதுக்குள்ளே எடுத்து இந்த ஃப்ளோரை லே பண்ணுறப்ப அதை இன்லே பண்ணுவோம். அது ஷீட் மெட்டலாகவும் இருக்கலாம், இல்லை காஸ்டிங்காகவும் ஒரு மெட்டலாகவும் இருக்கலாம். சீலிங் முடிச்சிட்டோம், 4 வால் முடிச்சிட்டோம், டோர் விண்டோ முடிச்சிட்டோம், அவ்வளோதான். எனிதிங் யூ மீன் இட், எனிதிங் யூ நேம் இட். இப்போ எங்களோட யூஸ்வலாக நாங்கள் ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் எஃப்ஆர்பியில் ஜிஎஃப்ஆர்சி அப்படி தான் போயிடும். ஜிஎஃப்ஆர்சியில் ஹேண்ட் ரெயில்ஸ் போவோம். ஆமாம், யூஸ்வல் கண்ணாடி இதெல்லாம் தாண்டிட்டோம். சரி, அதுதான் இந்த கிளைண்ட் ஷுட் ஹேவ் த டேஸ்ட் அண்ட் பட்ஜெட் இருந்ததுன்னா அந்த ஸ்டார்கேஸ் சொல்லுங்கள். அந்த ஹேண்ட் ரெயில் ஜிஎஃப்ஆர்சினா அதோட மேக்கிங் ப்ராசஸ் இல்லைனா அதோட ஸ்டார் கேஸை ஸ்டீலில் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஃப்ஆர்சி மெட்டீரியலுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்டீலில் பண்ணிவிட்டு அது மேலே அதை கிளாப் பண்ணுவோம். ஸோ வந்து ஃப்ளூயிட் ஷேப்பாக கிடைக்கும். ஃப்ளூயிட் ஷேப் என்ன ஷேப் வேணும்னாலும் கிடைக்கும். எஃப்ஆர்பியில் பண்ணுறோம். ஜிஎஃப்ஆர்சியில் பண்ண முடியாத சில விஷயங்களை எஃப்ஆர்பியில் பண்ணுவோம். ஜிஎஃப்ஆர்சின்னா கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட். இதுன்னா ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பாலிமர் கிளாஸ் ஃபைபர் இல்லைனா வெறும் கிளாஸ். ஸோ அது உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். சிமெண்ட்டை வந்து நம்ம ஃபைபர் கிளாஸ் ஃபைபர்ஸில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். இது ரெசினை வந்து கிளாஸ் ஃபைபர்ஸில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஹேண்ட் ரெயில் சொல்லிட்டீங்க. ஸ்டார் கேஸ் அது மெட்டல், ஆர்சிசி வுட்டு மெட்டல். ஆர்சிசி யூஸ்வலாக நாங்கள் பண்ணுறதுல எல்லாமே மெட்டல் ஸ்டார் கேஸஸ் தான். அப்படி டோட்டலாகவே மெட்டல் ஸ்டார் கேஸ் தான். அதில் வுட்டு கிளாட் பண்ணுறோம். அந்த வுட்டில் வேணும்னா இன்லேஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்டார் கேஸில். ஸ்டார் கேஸ் இந்த சென்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு பண்ணுறோம். மொத்தம் ஸ்டார் கேஸோட திக்னஸே 10 mm தான். 10 mm, ஒரு இன்ச்சோட கம்மி. ஒரு 10 mm, ஒரு இன்ச்சுன்றது 25 mm. நம்ம பாதி 12 mm, அதுலேயும் கம்மி. 10 mm தான் ஸ்டார் கேஸு. வெறும் இப்படி பெண்டு மட்டும் தான் இருக்கும், அவ்வளோதான். தெர் இஸ் நோ சப்போர்ட் பிளேட், அது அவ்வளோதான். பட் அதுவுமே எப்படி ஓகே இட்ஸ் ஸ்டிக்கிங். அது பண்ணுற ஒரு ப்ராஜெக்டில் அந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு 25 mm ஒரு வுட்டு மட்டும். எப்படி தெரியும்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பாவம் இல்லை. How many people do you work with? Structural engineering? We have different consultants. ஒவ்வொரு அந்த காம்ப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் வருமா கன்சல்டன்ஸோட? வேணும் வேணாம் நிறைய வரும். சண்டை லெவலுக்குலாம் போகிறது உண்டு. பட் எண்ட் ஆஃப் த டே வேற வழி இல்லை. பட் they also feel எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டில் லிவிங் ரூமுக்கு மேலே ஒரு கோர்ட்யார்ட் மாதிரி லிவிங்க்கு அடுத்து அந்த கோர்ட்யார்டோட மேலே ஸ்விம்மிங் பூல் வருது. ஸோ they wanted the glass bottom of the swimming pool to be done in glass. ஒத்துக்கவே மாட்டார் அவர். இல்லை, கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாரு. இல்லை, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் முடிஞ்சா பண்ணிக்க சொல்லிட்டாரு. we went all the way through to Switzerland. நம்ம சைன்கோபன்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட எங்களுக்கு இந்த கிளாஸு இவ்வளவு இங்கே பூலில் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கேனாலும் போடுங்க நாங்கள் தர்றோம், ஆனால் இந்தியாவுக்கு நாங்கள்
இது பண்ண மாட்டோம். அந்த கிளாஸோட டிஃப்ளெக்ஷன் முதல் கொண்டு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி செயின்ட் கோபைனோட ரிசர்ச் விங் வரைக்கும் போய் நாங்கள் பேசிட்டோம். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் அது இந்தியாவில் நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, அந்த ஃபங்கல் ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கும், அது நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இந்தியாவில் வந்து நீங்கள் உள்ளே குதிப்பீங்க, பூல்குள்ளே போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. பட் வேற தாய்லாந்தில் இருக்குது, ஏஷியன் கண்ட்ரீஸில் எவ்வளவோ கண்ட்ரீஸில் இருக்குது நமக்கு. ஆனால் இந்தியாவில் தே டோன்ட் ரெக்கமெண்ட், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வி கோ. அப்புறம் என்ன பண்ணோம் அந்த ஸ்விம்மிங் பூல்? அப்புறம் கடைசியில் கிளாஸ் போட முடியலை. ஸோ நாங்கள் கிளைண்ட் கிட்ட கேட்டோம், இஃப் யூ ஓகே நாங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி தரோன்னு சொன்னோம். பட் கிளைண்ட் அதை டைரெக்டாக லிவிங் ரூம் பக்கத்தில் போட்டியாடுறதுக்கு மேலே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒன்று இனோவேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அவ்வளோ தூரம் டைம் அண்ட் எஃபர்ட் போய் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் வராமல் போகும்போது அது சில சமயம் we do face that problem. You will fail more times when you try to do it. ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 50% ஃபெயிலியராக இருக்கும். அப்புறம் தான் we'll take it to success. ஸ்கைலைட்ஸ் அதை பற்றி அதில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸ்கைலைட், இந்த ரூஃபில் ஸ்கைலைட் தருவோம்ல, கிளாஸ் ஸ்கைலைட்டு. நான் என்னோட விஷன் வந்து நான் யூஸ்வலாக என்ன சொல்லுன்னா, கீப் இட் ஓப்பன். எனக்கு மழை தண்ணி உள்ளே வரணும். வீட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும், மழை தண்ணி உள்ளே வரணும். தட்ஸ் வேர் யூ என்ஜாய் நேச்சர். சிம்பிள். அதுக்கு நான் வேறு சயின்டிஃபிக்கலாக சொல்லலை, ரொம்ப கொலோக்கியலாக எடுத்துக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த நேச்சர் யூ ஷுட் பிரிங் ரெயின் வாட்டர்ஸ். ஆமாம், rain water in. So apart from fluidity, this is one strong principle that you believe. I do believe, but fluidity in the sense lines da solren, like curvature line irukkanumன்ற அவசியம் இல்ல. Even it can be a straight line, but it should have that shape. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். எல்லாருக்குமே இருக்குது ஒரே மூஞ்சி தான், ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய். What difference it makes? Anatomy and the shape. ஒவ்வொரு இந்த வளைவு இப்படி போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை யூ ஷுட் இன்ஸ்பயர் ஆன் த டிசைன். அந்த ஷேப்ன்றது அவ்வளவு ஒரு முக்கியம். இப்போ நான் கேட்குறேன், இஃப் ஐ ஹாவ் அ பிரதர், எனக்கு அவருக்கும் ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின். இஃப் ஐ ஹாவ் அ பிரதர், எனக்கு நீங்கள் ஒரு சீலிங் டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி என்னோட பெட்ரூமில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் வால் பண்ணுறதுக்கோ என் பிரதருக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 100% எனக்காக பண்ணுவீங்க, அது உங்கள் பிரதருக்காக, அது அவங்க வீடு. ஸோ இட்ஸ் ஹைலி கஸ்டமைஸ். ரெண்டாவது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, யூ ஜஸ்ட் மீன் இட். நீங்கள் யூ ஜஸ்ட் நேம் இட். எனக்கு இந்த மாதிரி என் கற்பனையில் ஒன்று இருக்குது, இதை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கிளைண்ட் கேட்டாங்கன்னா அது செய்கிறோம். விச் இஸ் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் உங்கள் கற்பனையில், வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஏன்னா அந்த மாதிரியான டீம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஓகே, எனக்கு நீங்கள் சம்மரைஸ் பண்ணுங்கள். ஸோ இஃப் அ கிளைண்ட் கம்ஸ் அண்ட் சேஸ் தட் இட் இஸ் நாட் டன் எனிவேர் எல்ஸ் பிஃபோர், இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது, இது இந்தியாவிலேயே எந்த ஆர்கிடெக்டோ ஒரு இன்டீரியர் டிசைனரோ பண்ணது கிடையாது, பட் எனக்கு இது வேணும்னு கேட்டு உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா, ஹவு வில் யூ கெட் இட் டன்? எனக்கு அந்த டீம் ஃபார்மேஷன் என்ன பண்ணுவீங்க? இல்லை, இது ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, செகண்ட் என்ன பண்ணுவீங்க? அவங்க கேட்குறத மொதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். வி ஹாவ் டு கோ ஃபார் அ ஹேண்ட் ஸ்கெட்ச். அது ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டெக்னிக்கல் பீப்புள் யார், இது ஃபீஸிபிலிட்டி என்ன, அதோட ப்ராடக்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி என்ன அப்படின்றத டிசைன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டெக்னிக்கல் nuances, இப்போ இது இதோட திக்னஸ் எவ்வளவு, அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போய் அதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அதை இட் கோஸ் டு அ விஷுவலைசர். அது 3Dயாக பண்ணதுக்கப்புறம் தென் இட் கோஸ் டு டிராஃப்டிங்கில் அதில் திரும்ப அந்த ட்ராயிங் பண்ணதை கன்சல்டன்ட்டுக்கு அனுப்பி இதெல்லாம் பண்ண முடியுமா, இல்லை கன்சல்டன்ட்டில் எங்களோட ஓன் R&D விங்னா எங்களோட R&D விங்க்கு அனுப்பிச்சு அவங்க இதெல்லாம் பண்ண முடியுமா, இதில் இப்படி எல்லாம் மாற்றணும், இதெல்லாம் செய்யணும்னு திரும்ப அவங்க சொல்லி திரும்ப அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராயிங்கை மாற்றி then it goes to the concerned craftsman. போய் அது கிராஃப்ட் ஆகி ப்ரோட்டோடைப் பண்ணி அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்னா அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி அதில் எத்தனை ஆல்ட்ரேஷன்ஸ் வருதோ என்னென்ன வருதோ, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்றது படம் போட்டுடலாம், கற்பனை பண்ணிடலாம், செய்கிறப்போ அவ்வளவு ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் கான்ஃபிடென்ட் யூ கேன் டு எனிதிங். அஃப்கோர்ஸ் வி கேன் டு எனிதிங். நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம், அதில் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். சூப்பர். இப்போ நீங்கள் R&D டீம் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, சி an R&D team is a dream for any architecture and design shop. Okay, you have an R&D team. I don't want to go into the details, but அந்த R&D டீமில் ஜாயின் பண்ணுறதுனா யார் ஜாயின் பண்ணலாம்? என்ன மாதிரியான? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது மெக்கானிக்கல் டிராஃப்டிங் பர்சன்ஸ், ஆர்டிஸ்ட், யூனிக் ஐடியாஸ் இருக்கக்கூடிய கிராஃப்ட்மேன், அந்த மாதிரி ஒரு டீம். எத்தனை பேர் இருப்பாங்க அந்த R&D டீமில்? we have 6 மெம்பர். R&D பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஒவ்வொன்றையும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இவங்களை அஃபிலியேட் பண்ணி there will be a lot of people. இப்போ இவங்க ஒரு மெட்டலில் ஒன்று R&D பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா அது செய்கிறதுக்கு வேறு டீம் இருக்கும். அதுக்கு இன்னொரு டீம் இருக்கும். இப்போ இவங்க ஃபைபர் கிளாஸில் இது பண்ணலாம் டிசைன் பண்ணி கொண்டு வந்து R&Dயில் அது ஃபைபர் கிளாஸில் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபைபர் கிளாஸை பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ இது ஒன்லி ஃபார் R&D. ஆர்டிஸ்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இஃப் ஐம் நாட் ராங், யூ ஹேவ் அ விஷன்.
Renga has a vision and then he has a team of people to work. 6 people. இல்லை see my entire அந்த கிராஃப்ட் அந்த ஆர்டிஸ்டிக் டீம் இஸ் மை பேக் போன் வைங்களேன். ஐ ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் மை ஒரு 7-8 வருஷம் ஐ ஸ்பெண்ட் ஹைரிங் தோஸ் பீப்புள். அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்தோன்னே ஒரு ஆள்கிட்ட. So it is not you, it is a team. It's a huge team. இப்போ அதுதான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வர்றீங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொண்டு வந்து எனக்கு இது வேணும்னா உடனே அவங்க செஞ்சிருவாங்கன்னா முடியாது, அவங்களால செய்ய முடியாது. அதை ஒவ்வொன்றும் இன்புட் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்குள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. யூ ஹேவ் an R&D டீம் ஒன்று, ஒரு ஆர்ட் டீம் இருக்குது, அதை எக்ஸிக்யூட். ஆமாம், அது இல்லாமல் மற்ற கம்பெனிஸில் இருக்க மாதிரி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாம் தனித்தனியாக, ஃபினான்ஸ் எல்லாமே தனியாக இருக்காங்க. இப்போ இந்த ஆர்ட் டீம்ன்றது டிஃபர்ஸ். ஸ்கல்ப்சர்ஸ் தனியாக இருக்காங்க, ஆர்டிஸ்ட்ஸ் தனியாக இருக்காங்க, இப்படி ஒன்று அதுக்கு தனித்தனியாக ஆள் இருக்காங்க. ஸ்கல்ப்சர் மட்டும் பண்ணுறது தனியாக ஆட்கள். இன்கேஸ் ஸ்கல்ப்டர்னால தான் நம்ம என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை கொடுக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்னால அந்த ப்ராடக்டோட அவுட்புட் ஃபினிஷ் என்ன வேணுமோ அதை கொடுக்க முடியும். ஸோ இட் ஆல் ஆர்டிஸ்ட் வேறு, பெயிண்ட் பண்ணுறவங்க. அதில் ஸ்கல்ப்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிலர் ஃபைபர் கிளாஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணுவாங்க, வுட்டு, மெட்டல், இப்படி அதில் தனித்தனி. இப்போ உங்ககிட்ட உங்கள் டீமில் R&D டீம்லையோ ஆர்ட் டீம்லையோ ஒரு ஐ எம் அ வெரி யூனிக் பர்சன், எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ப்ளஸ் எனக்கு இந்த சின்ன இந்த ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ்லாம் தெரியும்னா they can approach. Yes, of course பண்ணலாம். பட் இந்த டீம் வந்து நீங்கள் ஒரு 8 இயர்ஸாக ஒரு ஆமாம் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு யூ ஹேவ் டு ட்ராவல். அந்த ஆர்ட்டில் வந்து ட்ராவல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எப்படி இப்போ ஜென்ரல் ட்ராவல்ன்றது பேசுகிறீங்களோ, ஆர்ட்டில் ட்ராவல்ன்றது வந்து இட்ஸ் another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எவ்வளவு நாள் ஒருத்தர் என் கூட ட்ராவல் பண்ணுறாரோ அவருக்கு தான் என்னோட ஐடியாலஜி எக்ஸாக்டாக புரியும். என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட்மேன் கிட்ட போய் இதை செய்ய சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, சாருக்கு இப்படி பிடிக்காதே, அவர் அப்படிலாம் கேட்பாருன்றதை எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. அதை கொண்டு வரதுக்கு அத்தனை வருஷம் ஆகும். ஸோ தட் இஸ் த டீம் பிஹைண்ட் ரேன் வர்ணம். நாட் ஜஸ்ட் நீங்கள் ஒன் மேன் ஷோ கிடையாது. நோ ஒன் கேன் டூ ஒன் மேன் ஷோ. ஒன் மேன் நான் வரைய முடியும், அதுக்கப்புறம் நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். பட் தென் யூ ஐடென்டிஃபை த பீப்புள் அண்ட் தென் யூ nurture them, you get it done, and amazing work. Really nice discussing about it. வேறு பில்டிங்கில் வேறு யூனிக்காக ஸ்டார் கேஸு இது அண்ட் ஜஸ்ட் ட்ரைங் டு கெயின் மோர் நாலேஜ் ஃப்ரம் யூ. ஆர்ட்லேயே நீங்கள் நிறைய ஆர்ட்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. செராமிக்கில் இருக்குது, செராமிக்கில் பண்ணுறோம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதாவது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. செராமிக்கில் ஷான்லியர்ஸ் பண்ணுறோம். ஷான்லியர்ஸ், ஆமாம், செராமிக்கில் வர்றோம். அதாவது இது இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு அப்படி சொல்ல தெரியல. பட் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிறோம்ல, பேசுகிறப்பவே இன்ட்ராக்ஷனில் எனக்கு அப்படியே உள்ள படம் மாதிரி ஓடும். அவங்க கேட்க இந்த இடத்த எப்படி பண்ணுவோம், இந்த இடத்த எப்படி பண்ணுவோம், அப்படியே உள்ள கடன்னு ஓடும். அவங்க போன உடனே அடுத்த நிமிஷம் கரன்னு வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. தட்ஸ் த கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். மனசில் என்ன இருக்கோ அது அவுட்புட் இங்கே கையில் வரணும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அப்புறம் தான் அது அந்த மனசில் இருக்கிற படம் அப்படியே நிற்கணும், மறக்கவே கூடாது. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது நான் கையில் வரைஞ்சது கூட வேறு மாதிரி இருக்கும், என் மனசில் இருக்கிறது வேறு. அதை நான் கொண்டு வர்றதுக்குள்ள தட்ஸ் த ட்ராவல். அண்ட் யூ ரியலி என்ஜாய் இட் இல்லையா? வி லவ் இட். நாட் ஒன்லி என்ஜாய்மெண்ட், வி லவ் இட். ஐ கேன் see it in your eyes basically. So what is work for you? நீங்கள் இந்த மூட்லேயே நான் உங்களுக்கு வாட் இஸ் ஒர்க் ஃபார் யுவர், வாட் இஸ் யுவர் philosophy in life? What do you believe in strongly? See, the work should be something which will make you work. சும்மா எடுத்தோம் ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் லைக் டேக் யுவர் இன்னர் சோல். இட் ஷுட் புல் ஆல் யுவர் எனர்ஜி ஃப்ரம் த இன்னர் சோல். அப்படி இருக்கணுன்றது நினைக்கிறேன். சும்மா அதை காப்பி அடித்தோம், ரைட்டு இந்த ஒரு பேனலிங் இருக்கா, அந்த சைட்டில் பார்த்தோமா, இதை தூக்கி இங்கே வச்சிரு, இதை இப்படி செஞ்சிரு, வேலையை முடிச்சு. அப்படி கிடையாது. கிரியேட் பண்ணுவோம். லெட்ஸ் கிரியேட் எவ்ரிதிங். அப்போ தான் தட்ஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் மீ. as you exactly told, money is always the most important thing in life. அதுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுதான் எல்லாம் செய்கிறோம். பட் மணி கம்ஸ் after business satisfaction, self satisfaction. Why you work is that sucks your soul out. ஆமா, you create something new. அதுக்கப்புறம் அந்த அதுக்கு உண்டான காசு நம்ம வாங்குறோம். So this is your work philosophy. ஆமா, exactly. Your take on money, நீங்க you want to reiterate your take on money. நீங்க சொன்னீங்க செகண்டரி அதுன்னு சொன்னீங்க, பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க? டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. we lose lot money, we lose lot. அதெல்லாம் கொஞ்சம் இல்லை, we lose a lot. டிசைன் ஆர் மணி, அவுட்புட் ஆர் மணின்னா அவுட்புட் இஸ் த ப்ரியாரிட்டி. அதில் எந்த ஒரு மகேந்திரன் சாருக்கு இது பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு அவருக்கு அதனால சண்டையே வரும். காஸ்டிங்கில் சார் காஸ்ட் கூட போகுதுன்னு பரவாயில்ல போகட்டும்னு. பட் அப்படி ஒருத்தர் இல்லாமல் இந்த ஷோவை நான் ரன் பண்ண முடியாது. ஐ நோ your biggest success or
which makes you feel proud from inside. நான் இதை பண்ணிட்டேன். Not it can be a project. நீங்கள் இப்போ பண்ணதாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் டேஸில் பண்ணதாக இருக்கலாம், காலேஜ் பண்ணதாக இருக்கலாம். What is your biggest success in life? Something that you're proud of that makes you happy. The work which I do now, அவ்வளோதான். Like nothing more specific. ஏன்னா I understood your work, but அதில் என்ன ஒர்க்னா what makes you happy? The way I design, அதுதான் that makes me happy. அந்த அவுட்புட் கொண்டு வரோம் இல்லைங்களா, நம்ம டிசைன் பண்ணுறது அவுட்புட்டாக கொண்டு வரோம்ல, இட்ஸ் அ கிரியேஷன். அது இட்ஸ் நாட் ஈஸி. அது ஒரு ஒரு மனசில் இருக்க ஒன்று பொருளாக கொண்டு வர்றது வந்து அது மாதிரியான ஒரு கஷ்டம் வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் அதை தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். தட்ஸ் வாட் வி love to do. You driving. That is my your business success. ethics too. That's your business ethic, and that is your success. Anything that you regret in terms of work, அப்போ பண்ணிட்டோம், மாற்றி பண்ணியிருக்கலாம். It can be anything, not just related to work. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்களோட ஒர்க்லேயே எது பெஸ்ட் ஒர்க் நீங்கள் பண்ணதுலேயே அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கு சொல்கிற ஒரே பதில், the work which I'm going to do next. Okay. Always there is ஒவ்வொரு நாளும் we get lot of information, நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ we always grow day by day. ஸோ அன்னைக்கு இருக்கிற ஐடியாலஜி, அன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் பேஸ் பண்ணி the designs will be done. So always it will be on a towards growth. So you don't as such இதை நான் பண்ணிட்டேன் தப்புலாம் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. I don't regret. What is your take on learning every day and teaching every day? See, learning every day is from the day one I believe in simple things. என்னன்னா, if you have common sense, you can do anything, and you have to find right people to do. Simple, அவ்வளோதான். See, education is more important. அதில் I never deny on it. ஆனால் எஜுகேஷன் தான் எல்லாமே என்ன இல்லை. If you believe in yourself, if you really think in a practical way, common sense-ஓட பண்ணிங்கன்னா anything is possible. So you keep learning for that. Always. Learn பண்ணோன்னா காமன் சென்ஸ் இருக்கணும் பஸ். அதெல்லாம் லேர்ன் பண்ணணும். What about teaching others? Like உங்ககிட்ட இவ்வளோ நாலேஜ் அதெல்லாம் இருக்குது. So I understand in the podcast is one of the initiative to spread the word, but சொல்லி தரதை பற்றி ஷேரிங் நாலேஜஸ் நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா, ஒரு சைடு க்ரோத் போய்கிட்டே இருக்குது, இன்னொரு சைடு க்ரோத்தே இல்லை. இப்போ டெக்னிக்கல் சைடு இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. யூ நோ பெட்டர் ஸ்டஃப் தென் ஏஐ. ஏஐயில் டிசைன் பண்ணிடுவோம். எப்படி செய்கிறது? ஏஐயில் டிசைன் பண்ணுவோம். செய்கிறது யார்? தட்ஸ் வேர் இட் கம்ஸ் அகெயின். ஏஐயில் டிசைன் பண்ணுறதே கஷ்டம். அதை கற்றுக்கிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா என் ப்ராடக்ட் நான் டிசைன் பண்ணுறோம் நம்ம முடிக்கிறது இல்லை. என் ப்ராடக்ட் வரணும்ல. ஸோ அதுக்குண்டான லேர்னிங்ஸ் வேணும், க்ரியேட்டிவிட்டி வேணும். ஏஐலே நீங்கள் பண்ணாலும் ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் சென்டென்ஸ் ஏஐக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லலைன்னா நீங்கள் நினைக்கிற இது வராது. ஸோ யூ ஷுட் பி க்ரியேட்டிவ் ஃபர்ஸ்ட். க்ரியேட்டிவிட்டி இஸ் த கோர் பாயிண்ட் ஃபார் எனி திங், ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வாட் எவர் இட் இஸ். க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் மெக்கானிக்கலாலாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒன்றை ரசித்தாதான் நீங்கள் அதை எழுத்தில் கொண்டு வர முடியும். எழுத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அது ப்ராடக்டாக வரும். அந்த ப்ராடக்ட் அவுட்புட் எடுக்கணும்னா அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு உள்ளே வேணும். இப்போ நீங்கள் ஏஐயில் எடுத்துடுறீங்க, அதில் ஒரு ஷேப் மாறுது, ப்ராக்டிக்கலாக அங்கே செய்ய முடியலை. அப்போ யூ ஷுட் யூஸ் யுவர் பிரைன். இந்த இடத்த இப்படி மாத்திர நல்லாயிருக்கும், அந்த மாத்திர ஷேப் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடு மட்டுமே நாலேஜ் வளர்க்காமல் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூஷன் சைடு அது வந்து இன்னைக்கு ஐ சி இட்ஸ் டோட்டலி லேக்கிங் அவுட் வித் யங்கர் பீப்புள். நிறைய பேர்கிட்ட அது இல்லவே இல்லை. இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய பேர் வந்து ஐம் சாரி இஃப் ஐம் நாட் ராங், மினிமலிஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க. தெரியும், ஐயோ வச்சுக்கிட்டே வேணான்னு சொல்கிறோம். இல்லை சார், நான் அது எப்படின்னா, இட் இஸ் நாட் தட் தெர் ஆர் பீப்புள், இட் இஸ் நாட் தட் வி கேனாட் டூ தோஸ் திங்ஸ். இல்லை அதுதான். ஆனால் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் பண்ணி, ஒரு விஷயத்தை டீட்டெயில் பண்ணி, டிசைன் பண்ணி, அதை எடுத்துகிட்டு வந்து R&D பண்ண டீம் வச்சு அதை நீங்கள் பண்ணி, அதெல்லாம் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் திருப்பியும் டே ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும்ல. இப்போது அந்த டே ஒன்லேருந்து திருப்பியும் ஆரம்பிக்கும் போது அதே எந்தூசியாசமோட அந்த ஃபெயிலியர் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும்ல. அது பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும்ல, ஒரு ரிசீவிங் கேப்பபிலிட்டி, அதோட லார்ஜர் பர்பஸ், வாட் ட்ரைவ்ஸ் அஸ் அப்படின்னு. இப்போ அந்த ட்ரைவ் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு சேஃபான விஷயம் நான் என்ன சொல்கிறேன், என்னோட டிரைவிங் ஃபோர்ஸஸ் என்ன, அதில் ஒன்று வந்து கிளைண்ட்டுக்கும் அதானே வேணும். இங்கே நான் எப்பயும் சொன்னேன், மார்க்கெட் இஸ் ஸ்ப்ரெட். உங்களை மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ஃபார் யூ இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சி வாங்குற கிளைண்ட் உங்ககிட்ட வந்தால் செம்ம ரிலேஷன்ஷிப் அது. இப்போ என்கிட்ட அந்த கிளைண்ட் வந்தாங்கன்னா they'll be utterly unhappy. ஏன்னா ஐ வில் நாட் எக்ஸ்பெரிமெண்ட் மச். ஏன்னா ஃபார் மீ டிசைனிங் யூனிக்லி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்ற பேரில் அவங்களுக்கு பண்ணி ஐ எம் ஸ்கேர் டு ஹேண்டில் த எக்ஸ்பென்சஸ், ஹேண்டில் த டைம் டிலே, ஆர் ஐ டோன்ட் ஹேவ் த டீம், ஆர் அது என்னோட டிரைவிங். அதுதான் பிரச்சனை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. See, that's what the problem. அண்டு இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. தேர்ஸ் நோ ஷேம் இன் அக்செப்டிங் தட். நான் கை தூக்கிட்டேன். இல்லை அதாவது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா,
நான் சொல்கிறத டிசைன் பண்ணிடலாம், பட் அதுக்கான கிராஃப்ட்மேன் இன்னைக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ஆசையே நீங்கள் டிசைன் நான் பண்ண. ஒன்றே ஒன்று சொல்ல, நான் எந்த அளவுக்குண்ணா, ஒரே ஒரு கோத்தகிரியில் ஒரு ரிசார்ட் ஒன்று பண்ணேன் 2013. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோ பே சைட்டு. காலேஜில் 4th இயரில் சொல்லி கொடுத்துருவேன். நீ கேட்டிங்களா ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்கேன். 1.5 ஏக்கர் சைட்டு, 6 காட்டேஜ், ரிசப்ஷன், அது இது எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. டிசைன் பண்ணும்போது பைசன்லாம் வந்தது, பிளான்டேஷன் சூப்பராக பிளான் பண்ணிட்டோம். உள்ளே போய் மார்க்கிங் பண்ணுறாங்க. நான் லிட்டரலாக அங்கே சைட்டில் 10 நாள் உட்காந்தேன். ஏன்னா பெரிய பெரிய போல்டர்ஸ் அங்கே வெடி வைக்க முடியாது. நான் சைட்டில் உட்காந்து லொக்கேஷனை மாற்றுறேன், அண்ட் கட் அண்ட் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். ரீட்டைனிங் வால் பண்ணணும், நான் சொல்கிற இடத்துல அவங்க கட் பண்ணணும். எனக்கு ஐ எம் ஒன்லி 27-28 டூயிங் எ ஃபர்ஸ்ட் ரிசார்ட். எப்படியோ பண்ணி முடிச்சுட்டேன். வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அது இன்னும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா ஹேங்கிங் ஹட்ஸ்ன்னு தேர்னா கோத்தகிரியில் வரும். நல்ல ஒரு லேட்டரைட்ஸ் கேரளா ஸ்டோனில் வச்சு நல்ல கான்ட்ராக்டர் சூப்பராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கட்டி கொடுத்தாரு. உள்ளே போனால் ஒரு எத்தனிக் ஸ்டைலில் ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங், இந்த ஃப்ளோரிங், வுட்டு சூப்பராக இருக்கும். வியூஸ் வந்து ப்ரைவசியோட நல்லா இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஸ்லோபி சைடில் ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணல, 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா கேன் ஐ டூ இட்? எஸ், பட் இஃப் ஐ டூ இட் என்னோட மற்ற இது போகும். ஸோ என்னோட விஷன் வந்து வேறையாக இருந்தது. இது ஒன்று. அதே மாதிரி இந்த ஃபெரோசிமெண்ட் டோர்ஸு, ரேட்ராப் பாண்ட், இது பிவட்டட் ஃப்ரேம்லெஸ் பிவட்டட் டோரு எல்லாம் வச்சு ஒரு கிளைண்ட்டுக்கு செங்கல்பட்டில் பண்ணி கொடுத்தோம். காஃபி பீன்னு சொல்லி. நான் ஒரு காஃபி பீன் ஸ்டோரி எப்பயுமே சொல்லுவேன், அந்த பொட்டேட்டோ இந்த ஸ்டோரி சொல்லுவேன். அந்த செங்கல்பட்டுனா ஹைவேஸில் இருக்குமே காஃபி பீன் ஸ்டோர்னு கமர்ஷியல்? இல்லை அது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லீகல் கன்சல்டன்ட். அவங்க சிஸ்டர் ஒரு டாக்டர். அவங்களோட வீக்கெண்ட் இது ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, ஹைப்ரிட் லோ ஹேங்கிங் மேங்கோஸ் இருக்கும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த மேங்கோ ட்ரீயும் வெட்டாமல் ஒரு எல் ஷேப்பில் அது பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ அதை பண்ணி முடிக்கும்போது இங்கேருந்து ஆள் அனுப்பி லேபர்ஸ் அங்கே ட்ரெயின் பண்ணி ரேட்ராபான் போட்டு ஃப்ளோரிங், ஆக்சைட் ஃப்ளோரிங், எல்லா கலர் ஆக்சைட் ஃப்ளோரிங்கும் போட்டு பண்ணோம். அப்போ எங்களுக்கு ஃபீஸ் கூட ஒழுங்காக கேட்க தெரில. நான் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டில் இவங்க 100 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் கேட்டேன், 1000 ரூபா கேட்டேன் சைட்டு செட்டுக்கு. சென்னையிலேருந்து போயிட்டு வர ஐ டென்ட் நோ, ஐ வாண்டட் த ப்ராஜெக்ட். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, பண்ணோம். பட் அதை முடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு வி லிட்ரலி ட்ரெயின்டு. அண்ட் அந்த கிளைண்ட் வந்து ஐ கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். இதெல்லாம் நான் ஹாப்பி, ஹவுஸ் வார்மிங் வரைக்கும் போச்சு. பட் த கிளைண்ட் வாஸ் அன்ஹாப்பி தட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் இனஃப் டைம் அண்ட் ஐ குடன்ட். ஓகே, நான் வந்து பெரிய இது பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே எண்ட் ஆஃப் த டே ஐ டூ அ ஒர்க், பட் என்னால் முடியல ஒரு கிளைண்ட் ஹாப்பியாக வச்சுக்கலாம், ஐ ஷுட் அவாய்ட். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் பண்ணவே இல்லை. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மடிப்பாக்கம்ல ஒரு ரெனோவேஷன் பண்ணும்போது ஐ டிட் ஒன்லி ஃபில்லர் ஸ்லாப். அது ஏன்னா வெயிட்டை குறைக்கணும் எனக்கு, அதுக்காக பண்ணால். அதுக்கு நான் போல, நான் இன்னொரு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கிடெக்ட் ஹையர் பண்ணி கான்ட்ராக்டருக்கு போய் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. there are hundreds of things I'm good at, there are few things that I'm bad. அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த பில்டிங் பற்றி பேசுகிறப்ப எனக்கு ஒரு கிளைண்ட் ஞாபகம் வருது. ஒரு கிளைண்ட் ஆஃபீஸ்க்குள்ள வந்தோன்னே அவங்க சொன்னது, எனக்கு வந்து யூஷுவல் ஷேப்பில் வீடு வேண்டாம். அவங்க சொன்ன முதல் வார்த்தையும். ஸோ வாட் வி டிட் இஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணோம். ஒரு 25 feet by 60 feet ஸ்லாப். அந்த வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, 0ல் ஆரம்பித்து 90 degrees திரும்பி இப்படி ஃபுல்லாக சுற்றி வரும் விதவுட் எனி சப்போர்ட். அதுதான் அதில் காலம்ஸ் எங்கேயுமே இருக்காது. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணோம். நீங்கள் இப்போ வந்து சொன்ன உடனே எனக்கு எந்த ஊரில் இருக்குது இது கோயம்புத்தூரில் கம்ப்ளீட் இல்லை நடந்துட்டுருக்கு ஆன்லைன். அதுதான் ஒரு ஸ்லாப் வந்து பாருங்களேன், 60 feet by 25 feet, 0லேருந்து 90 degree ஸ்லாப் திரும்பி அப்படியே திரும்பும். அந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் அப்படி ரசித்து தான் பண்ணுறோன்னு வைங்களேன். We love doing that. நீங்கள் இந்த ப்ரோட்டோடைப் சொல்கிறீங்கல்ல, நான் ஒன் திங் ஓப்பன்லி நான் கேட்குறேன். நீ ஏன் மினிமலிஸ்டிக் கை தூக்க சொல்லும்போது ஐ ரெட் சம்திங் வெரி ரீசென்ட்லி. இங்கே வந்து நாங்கள் ஸ்டடி மாடல்ஸ் பண்ணோம். காலேஜ் படிக்கும்போது தியாகராஜர் இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் காலேஜஸ்லாம் மாடல் வந்து ஃபைனலாக ஷோகேஸ் மாதிரி தான் காட்டும். யூகேல நான் மாஸ்டர்ஸ் என்வாயர்மெண்ட் டிசைன் படிக்கும்போது நான் பில்டிங் கான்செப்ட் ஸ்டடி பண்ணேன். எனக்கு லைட்டிங் வென்டிலேஷன் ஸ்டடி பண்ணேன். ஒரு விண்டு பண்ண விண்ட் டனல், ஹீலியோடான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் ஸ்கைன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அந்த பில்டிங் நிஜமாலே எப்படி பெர்ஃபார்ம் ஆகுன்றதுக்கு நான் மாடல் பண்ணணும். ஏர் டைட்டாக, வாட்டர் டைட்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணி ஐட்ரேட் பண்ணணும். ஸோ என்னால் அங்கே ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். ஸோ அங்கே எல்லாமே ஹேண்ட்மேட் மாடல்ஸும் பண்ணுவோம். நாங்கள் போய் தான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் அந்த லேசர் கட்டிங் எல்லாம் வச்சு பண்ணுவோம். இட் வாஸ் டீம். ஒரு பயோக்ளைமேட்டிக் ஸ்கை ஸ்டாப்பர் பண்ணோம், ஒரு இது பண்ணோம், ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று பண்ணோம். லைட்டிங், வென்டிலேஷன், அதுக்கான சாஃப்ட்வேர் சிமுலேஷன் எல்லாம் வச்சு பண்ணி we will kind of அந்த இது பண்ணுவோம். ஃப்ராங்க் லாய்ட் ரைட் தெரியும்ல உங்களுக்கு, ஃபாலிங் வாட்டர்ஸ் பண்ணாங்க, ஃபேமஸ் பில்டிங். எல்லாருக்கும் தெரியாது என்னென்னா, அங்கே ஃபாலிங் வாட்டர்ஸில் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க பிளெயினில் ஆக்சுவலாக அப்படி ஒரு பில்டிங் ஃபுல்லாக கட்டினாங்க. ஃபுல் பில்டிங்கை கட்டினாங்க. அந்த இன்ஜினியர் பேர் ஞாபகம் வராது. ஃப்ராங்க் லாய்ட் எஃப்எல் ரைட். அது ஏன் ஃபேமஸ்னா, அந்த டைம்ஸ் மேகசின் கவர் பேஜில் அந்த ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சரல் பில்டிங் அண்ட் ஆர்கிடெக்ட் அவர். ஸோ இம்பாக்ட்ஃபுல் பவர், பெஸ்ட் ஆர்கிடெக்ட் ஆஃப் த செஞ்சுரி, பெஸ்ட் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் எவ்வளோ மெனக்கெட்டான்னா,
அவன் லிட்ரலாக அவரும் ப்ரோட்டோடைப்பை கட்டிட்டு ஏன்னா அதில் வந்து நிறைய இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃபாலிங் வாட்டர்ஸ், அது ஸ்லோப்பில் வச்சது, தண்ணி வரதில்லை, அவ்வளோ கேன்டிலிவர் ஸ்லாப்ஸ். அந்த அந்த காலமில் வந்து அந்த மேலே ஸ்ப்ரவுட் ஆகும், அந்த காலம் வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய அவர் எஃப்எல் ரைட்டோட பில்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், அந்த அம்ப்ரெல்லா காலம் அந்த மாதிரிலாம் நிறைய இனோவேட் பண்ணவர். அந்த பில்டிங்கை ஃபுல்லாக பண்ணிட்டு தான் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் சாஃப்ட்வேரில் மாடல் பண்ணுறதுக்கே அது டஃப். ரெவிட் நாங்கள் இப்போ விம் கோர்ஸ் பண்ணுறோம், அதில் ஃபேலிவேட்டர்ஸ் பண்ணுங்கன்னா யோசிக்கிறாங்க. அவன் நிஜமாலே கட்டினான். ஸோ தட்ஸ் வேர் த ப்ரோட்டோடைப் கம்ஸ் இன். ஸோ இப்போது நம்ம we know each other for 2-3 months now. நான் உங்களை பார்த்தாலே வந்து I look at you as an artist. Turned designer, space designer. தாடி குடுமி எல்லாம் வச்சு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பேச ஒர்க்லாம் வச்சு சொல்கிறேன். ஜென்ரலாக ஃபார் மீ an artist who was not so happy with the way buildings were designed. அதனால் நீங்கள் let me do it அப்படின்னு பண்ணுறீங்க. இல்லை, நாட் ஹாப்பி வித் த பில்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நான் நினைக்கிற மாதிரி பண்ணணும்னு நான் செய்கிறேன். நீங்கள் சி சம்டைம்ஸ் வந்து ஆர்ட் ஹஸ் டு பி போல்டு இல்லையா, நீங்கள் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் வி ஹேவ் டு கிரிட்டிக். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கான்ட்ராக்டர்ஸ் ஆர் நாட் டூயிங் கெட்டிங் இட் டன்னா தே ஆர் நாட் கெட்டிங் இட் டன் அண்ட் தேர் இஸ் நோ அதர் வே டு புட் அரவுண்ட் இட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் த வை ஐ ஆஸ்க் இஸ் ஐ சி யூ அஸ் அன் ஆர்டிஸ்ட் டர்ன்ட் டிசைனர் ஹூ டஸ் இன்டீரியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணுறீங்க. பட் ஸ்டில் தேர் ஷுட் பி தட் ஆர்டிஸ்ட் இன்சைட் யூ, ரைட்? ஸோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ், இந்த வால் ஆர்ட்டு, ஆர்டிஃபேக்ட்ஸ் அதெல்லாமும் பார்ட் ஆஃப் இன்டீரியர்ஸ் தான், பட் நாட் மெயின் ஸ்கோப்னு வச்சுக்கோங்க. மெயின் இதில் வராது. பட் அந்த மாதிரி ஒர்க்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக ஸ்கல்ப்சர். ஆமாம், கண்டிப்பாக. என்னோட பில்டிங்கில் ஒவ்வொரு இன்டீரியர்லையும் ஒரு ஸ்கல்ப்சர் கொண்டு வந்துடணுன்றது என்னோட எல்லா ஸ்பேசஸ்லையும். என்ன மாதிரி ஸ்கல்ப்சர் இருக்கும் அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கல்ப்சர். அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கல்ப்சர் கொண்டு வந்துடும். அதோட மெட்டீரியல் மிக்ஸ் மீடியம் எல்லாம் என்ன மீடியம் வேணா இருக்கணும். அது வயர் கேஸ்லேயே பண்ணியிருக்கோம் சில ஸ்கல்ப்சர்ஸ். வயர் கேஸ் அதில் பண்ணியிருக்கோம். சில ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு எல்லாம் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்ஸில் மெட்டல், சின்ன சின்ன வேரியஸ் மெட்டல்ஸ், கட் பீசஸ், வேஸ்ட் பீசஸ் இருக்கும்ல, அதை வச்செல்லாம் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபைபர் கிளாஸ் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த இன்டீரியருக்கு அந்த இடத்துல என்ன சரியாக இருக்குமோ அந்த மாதிரி வீடு. சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் பெருசு எல்லாமே சி ஃப்ரம் லேம்ப் ஷேட், எதர் சீலிங்லேருந்து தும்புற லேம்ப் ஷேடோ, சின்ன லேம்ப் ஷேட், பெருசாக நம்ம ஷாண்ட்லியர்னு சொல்லிடுறோம், சின்னதாவோ இல்லை ஃப்ளோர் மவுண்ட்டோ எதுனாலும் இட் வில் பி டன் பை அஸ் தான் ஆர்டிஃபேக்ட்ஸு. ஸோ இப்போ ஒரு வீடுன்னு எடுத்தால் எல்லா லேம்ப் ஷேடும் நீங்கள் கஸ்டமைஸ்? ஆமாம், வி கஸ்டமைஸ். சென்டர் டேபிளில் எக்ஸ்க்ளூசிவாக ஏதோ ஒரு எலிமெண்ட் கொடுத்துருந்தோம்னா அதுவும் வீடு. இட் மைட் பி அ ஸ்மால் ஸ்கல்ப்சர் ஒரு a piece of மெட்டலில் ஏதாவது வேறு இது மாதிரி ஸ்டோனில், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இடத்துல ஏதாவது காமிச்சோம்னா அது நாங்களே செஞ்சிடும். இப்போது சம்டைம்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஓகே விண்டோஸ் மட்டும் நம்ம எதுவும் பண்ண வேணாம், நம்ம பேசாமல் இந்த பிராண்ட் யூபிவிசி போவோம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலி வி டோன்ட், அதாவது யூபிவிசின்றது நாங்கள் பண்ணி ரொம்ப எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுலையுமே பண்ணுறதில்ல. வி ஷிஃப்டட் டு அலுமினியம் டோட்டலாகவே. யாரும் அப்படி கேட்குறதும் ஏன் வந்து பிகாஸ் எங்கள் லிண்டல் லைட் வந்து 9 feet. ஒய் யூபிவிசி அண்ட் ஒய் தட்ஸ் வாட் ஆர் லிண்டல், ஒய் நாட் யூபிவிசி, ஒய் அலுமினியம்? லிண்டல் லைட் இஸ் 9 feet. ஸோ யூ won't get an யூபிவிசி சிங்கிள் விண்டோ ஃபார் 9 feet. ஓ, கதவு அந்த டாப் லிண்டல் வந்து 9 அடி. 9 அடி, ஓகே. 9 அடிக்கு நீங்கள் யூபிவிசியில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அலுமினியம் இஸ் த ஒன்லி பாசிபிள். தட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் 9. ஸ்டாண்டர்ட் இட்செல்ஃப் இஸ் 9 feet. ஓகே, நான் 8 வைப்பேன் சில பில்டிங்ஸ்க்கு. பட் கிளாஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க 9 feetல வச்சு? வந்துடுதுல்ல, யூ கெட் ஈஸியாக 10 feet கிளாஸ் கிடைக்குதுல்ல. கஸ்டமைஸ் கிளாஸ் 14 feet 16 feet வரைக்கும் கிடைக்குது. பட் தட் கம்ஸ் வித் த காஸ்ட். ஆமாம், பட் 9 feet யூஷுவலி யூ கெட். ஸோ அதனால் யூ டோன்ட் கோ இன் யூபிவிசி. ஏன் 9 feet லிண்டல்? நிறைய காற்று வெளிச்சம் வரட்டுமே வீட்டுக்குள்ளே. எதுக்கு? ஒய் டு ஐ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் திங்ஸ்? ஓகே, தென் வை டோன்ட் யூ யூஸ் த நார்மல் விட்ரிஃபைட் டைல் ஃப்ளோர் ஆர் நீங்கள் பண்ணுறீங்க மார்பிள் கிரானைட் பண்ணுறீங்க? கிரானைட் பண்ண மாட்டோம். ஃப்ளோரிங் வில் நெவர் டூ கிரானைட். வை? கிரானைட் இஸ் அ ஹார்டஸ்ட் மெட்டீரியல், மோஸ்ட் ஹார்டஸ்ட் ஸ்டோன் இஸ் கிரானைட். கிரானைட்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா எய்தர் இட்ஸ் ஹாட் ஆர் கோல்ட், இட் வில் அப்சார்ப். அண்ட் ஒன்ஸ் த another மெட்டீரியல் கம்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட், இட் எமிட்ஸ். ஸோ சில்னஸ், நீங்கள் ஏசி போட்டிருந்தீங்கன்னா சில்னஸ் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறோம். செருப்பு போடாமல் கால் கீழே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரிலீஸ் திங்ஸ் இன் டு யுவர் லெக், வில் ஃபார்ம். ஆமாம், அதனால ஏன் மார்பிள் யூஸ் பண்ணுறோன்னா மார்பிள் இஸ் த வீக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோன். கிரானைட் இஸ் அ ஹார்டஸ்ட் ஃபார்ம் அண்ட் மார்பிள் இஸ் த வீக்கஸ்ட் ஃபார்ம். அதுவும் இழுக்கும், அதுவும் அப்சர்வ் பண்ணும், பட் கம்மியான ரேஷியோவில் பண்ணும், கம்மி. அதனால மார்பிள் யூஸ் பண்ணுறோம். சில சமயம் இட் டிபெண்ட்ஸ். அந்த வி ஆர் நாட் ஸ்பெசிஃபிக் தட் மார்பிள் தான் போடணும்னு
See, vitrified tiles are today more expensive than marbles. Imported tiles இருக்குது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். கிளைண்ட்டோட இது என்னவோ அது. மற்ற இந்த கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் ஃப்ளோரிங் பற்றி ஆத்தங்குடி, ஆத்தங்குடி, ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங், கோட்டா ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படி ப்ராஜெக்ட் ஓரியன்டாக வந்ததுன்னா we do. அவ்வளோதான், சிம்பிள். மற்றபடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. டோட்டலி. See, we are designers. அந்த 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 டிசைனுக்கு என்ன தேவையோ தட்ஸ் வாட் வி டு. எக்ஸ்டீரியர் கிளாடிங் மெட்டீரியல் ஐ நோ டிசைன் கேட்டால் நீங்கள் ஃப்ளூயிட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எக்ஸ்டீரியர் இந்த கிளாடிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹெச்பிஎல் இல்லை நாங்கள் யூஸ்வலாக ஹெச்பிஎல்ஸ் எல்லாம் இல்லை அந்த மாதிரி நிறைய கிளாடிங், இப்போ ஸ்டோன் கிளாடிங் இருக்கும், டபிள்யூபிசிஏ கிளாடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிளாடிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? பண்ணலைன்னா ஏன்? இல்லை நாங்கள் பண்ணுறது வந்து ஒன்று ஜிஎஃப்ஆர்சி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எஃப்ஆர்பி போயிடணும், அவ்வளோதான். விச் இஸ் இந்த மெட்டீரியலையுமே செய்ய முடியாது, அதில் செய்ய முடியும். அதனால எல்லாமே அந்த ஜிஎஃப்ஆர்பி அண்ட் எஃப்ஆர்பியில் போயிடும். இந்த ஃபசாட் மெட்டீரியல்ஸ் யூஸ்வலாக அவைலபிள், மார்க்கெட்டில் அவைலபிள் ஃபசாட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் உங்களோட ஃபேவரட் 2 மெட்டீரியல்ஸ் சொல்கிறீங்க. இல்லை அதோட டேக் என்ன, லைக் ஹவு டு யூ அப்ரோச் ஃபசாட் டிசைன்? சி டோட்டலி இட்ஸ் இன்டேக் ஆஃப் த டிசைன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை யூஸ்வலி பிரிங். கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணுன்றதுனால எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி அந்த இடத்துக்கு அது தேவைன்னா வி யூஸ் இன் சம் பிளேசஸ் வி யூஸ் ஸ்டோன், சில இடத்துல ஹெச்பிஎல் யூஸ் பண்ணுறோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். அந்த இப்போ எங்ககிட்டயே செஞ்சு மெட்டல் ஒர்க் இருக்குது, அதை ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னா வி யூஸ் தோஸ் சார்ட் ஆஃப் திங். யுவர் டிசைன் determines or dictates what material you use. Yes, exactly. அப்படியும் சொல்லலாம். ஒரு சில இடத்துல அந்த மெட்டீரியலை இதுக்கு பதிலாக இது இருந்தால் நல்லா இருக்கும்னு வாட் வி இட் அந்த ப்ராசஸில் அது தெரியும், அப்போ அது யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் டைம் லைன்ஸ் எவ்வளோ அப்ராக்ஸா? டிசைனுக்கு எவ்வளோ டைம், எக்ஸிக்யூஷனுக்கு எவ்வளோ டைம், ஆர்கிடெக்சர், நியூ பில்டிங், இன்டீரியர்ஸ்? ஒரு பில்டிங் கட்டி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு we usually take 2 years to complete the project. 15,000, 10,000, 20,000 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், எஸ்கவேஷன்லேருந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2.5 years அதுக்கு மேலே ஆகிறதுக்கு வழி இல்லை. ஓகே, ஏதாவது மினிமம் ஸ்கேல் எதுவும் வச்சுருக்கீங்க? 2 years is the minimum scale. இல்லை டைம் லைன் இல்லை, ப்ராஜெக்ட் இன்டேக் சொல்கிறேன். See, we say below 5,000 square feet won't be affordable for the clients. ஆமாம், above 5,000 square feet 10, 20, 30,000 would be easier to do for all the works that we do. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு இன்னொரு ரொம்ப நாள் டவுட், ஏன்னா நான் கொஞ்சோண்டு கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். சம்டைம்ஸ் கிளைண்ட் நம்ம இண்டஸ்ட்ரி கிடையாது, அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் புரியாது, அதோட டைம் அதோட எஃபர்ட் புரியாது. இப்போ நீங்கள் வந்து எல்லாமே A to Z ஒரு ப்ராஜெக்டில் கஸ்டமைஸ் பண்ணுறேன்றீங்க, அண்ட் யூ ஆர் ஸோ பேஷனேட் அபவுட் இட். இப்போ கண்டிப்பாக முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு வராங்க. பட் சம்டைம்ஸ் அந்த கிளைண்ட்ஸோட ஒரு கான்ஃப்ளிக்ஸ், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியாது, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறோன்னு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த மாதிரி வந்திருக்கா உங்களுக்கு? லைக் இல்லை, அஃப்கோர்ஸ் வந்திருக்கு. சி அஸ் அ ப்ரொஃபஷனல், நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் டிக்டேட் பண்ணுவாங்களா எனக்கு இந்த மருந்து கொடு, ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எனக்கு இப்படி பண்ண டிக்டேட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, டாக்டர் தான் சொல்லுவார். அந்த மாதிரி வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு கட்டடம் கட்டினா அவங்களுக்கு அந்த பில்டிங்கில் என்ன நல்லா இருக்கும், அவங்களோட நெசசிட்டியை 100% ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னால் சிலருக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி அது புரியாது. சரி, நான் இப்படி ஒன்று கேட்குறேன், ஜஸ்ட் வெரி க்யூரியஸ். சம்டைம்ஸ் வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்வயர்மெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ கம் அப் வித் த டிசைன், ஒரு ஸ்கெட்ச், அவங்களோட த பர்சனை ஆர்டிஸ்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணணும். தட் இஸ் வாட் யூ டோல்ட். ஹேவ் யூ காட் இட் ராங்? பண்ணி இல்லைப்பா நான் இந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி சொல்லி அப்புறம் ஐட்ரேஷன்? இல்லை, அப்படி போனதில்லை, அது மாற்றி நடந்திருக்கு நிறையா. சார் நீங்கள் முதல் சொன்னதை நாங்கள் கேட்கல, நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கணும், நீங்கள் அப்போவே வேணான்னு சொன்னீங்க இது, ஆனால் செஞ்சுட்டோம், செஞ்சு இது நல்லா இல்லைன்னு சொல்லி. உங்கள் கட் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ்? ஆஃப்கோர்ஸ் இட் ஒர்க்ஸ். ஏன்னா அதுதானே, சி வி ஹேவ் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் கோயிங் டு சர்வ் த கிளைண்ட். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒன் அனதர் திங், திஸ் இஸ் டைம் அண்ட் காஸ்ட். அது இட் இஸ் அ பிக் இஷ்யூ இன் ஆர் எப்படி சொல்லனா அண்ட் என்டையர் ப்ரொஃபஷன், டிசைன் அண்ட் பில்ட் இண்டஸ்ட்ரியிலேயே we don't get enough time for design. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 year சொன்னால் கூட ஒத்துப்பாங்க, பட் டிசைனுக்கு நம்ம ஒரு 2 months 3 months கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்று. தென் காஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி when you have a unique design process with iterative process, அதாவது ப்ரோட்டோடைப் பண்ணி திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரோட்டோடைப் பண்ணின்னும் போது you are not in control of your time because you don't know if it will work because you are trying to reinvent the wheel. இது எந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வித் டிசைன் டைம், costing, like what should clients understand about what you do? See, basically they should understand about the timings. நீங்கள் சொன்னது தான், அந்த
இட்ஸ் கோயிங் டு இன் ஏ லாட் ஆஃப் டைம். ஒன்று. ரெண்டாவது இந்த 2 ஃபேக்டர் தான். இப்போ நீங்கள் சொன்ன டைமிங் அண்ட் காஸ்டிங் தான். காஸ்ட்ன்றது வந்து வி cannot டிஃபைன் இந்த அப்ரண்ட் இவ்வளவு தான் இதுக்கு வரும். ஏன்னா இட்ஸ் அ ரிசர்ச் ப்ராசஸ். இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி அடுத்து பண்ண போகிறோன்றப்ப வந்து சிலர் வந்து இப்போ இது வந்து க்ரியேட்டிவ் சைடுக்கு நீங்கள் ஆர்டினரியாகவே எடுத்துக்கோங்களேன். ஒரு பில்டிங் பண்ணுறப்ப வி ஹாவ் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்டில் இப்படி தான் பண்ணுவோம், எனக்கு இந்த இவ்வளோ ஸ்பேன் வரணும், இங்கே பிடி பீம் தான் வரணும், இல்லை பிடி ஸ்லாப் தான் வரணும்னு நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப நாட் எவ்ரி ஒன், பட் சிலர் வந்து அதை சார் இது இவ்வளோ வருமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் இவ்வளோ தான் சொன்னாருன்னு சொல்லி no one can compare us with the contractor or another builder. I'm very specific. If you want to compare us with any of the other contractors or other companies, எங்ககிட்ட வராதீங்க. We are not into that thing. We cannot serve to those people who are who want a comparison. இல்லை கம்பேர் நீங்கள் மார்க்கெட் இஸ் ஓப்பன். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கம்பேரிசன் பண்ணுங்கள், பில் பண்ணுங்கள். பட் இங்கே வந்தால் இட்ஸ் யூனிக். இது வந்து உங்களோட தனித்துவத்தை அப்படியே we are going to reflect in the building. அதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 1,00,000 பொருளை செஞ்சு வச்சு ஒருத்தன் கொண்டு வந்து விற்கிறான். அதோட ப்ராஃபிட் மார்ஜினும் ஒரு ஆளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய எங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் இட் வேரிஸ். அவனுக்கு அதில் 10 ரூபா லாபம் கிடைச்சா, இங்கே ஒரு ஆளுக்காக நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணுறதுல எங்களுக்கு உண்டான லாபம் 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்கும். ஓகே. பட் இதோட விலை வந்து 10 ரூபா இருக்கும், நாங்கள் பண்ணுறது 25 ரூபா இருக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்காக நாங்கள் பண்ணுறது அது வந்து புரிய மாட்டேங்குது சிலர். அண்ட் ஒன் மோர் திங், இதில் முக்கியமானது என்னென்னா, when they compare, இப்போ ஒருத்தருக்காக நீங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற அந்த டைம், அந்த ப்ரோட்டோடைப்பிங், மெட்டீரியல் காஸ்ட், எஃபர்ட், டீமோட ஒர்க் எல்லாமே, அந்த ப்ரோட்டோடைப் ஒர்க் ஆகலன்னா நீ வேற எங்கேயும் யூஸும் பண்ண முடியாது. யூ டோன்ட் கெட் இட் பேக், பட் ஸ்டில் யூ ஆர் காம்ப்ரமைசிங் தட் அண்ட் டூயிங் இட் ஃபார் திஸ் திங். அண்ட் ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி எஃபர்ட் வாஸ் டு கெட் இட் ப்ரைஸ்லெஸ், ப்ராப்ளி இன்வேல்யூபிள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் தே கேன். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஹூ அண்டர்ஸ்டுட் இது. அஃப்கோர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சிலர் தே யூஸ் டு அந்த கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேரிசன் வந்துருச்சுன்னா அப்புறம் வில் லீவ் தட் திங் ஆஃப் ஒர்க். அந்த ஜோஷ் போயிடும். அது என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோம், ஒரு சாதாரண ஆள் கூட நம்மளை ஒரு கம்பேர் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சாலே நமக்கு வி லூஸ் அந்த ஒர்க் மேலே இருக்கிற அந்த ஒரு இது போயிடும். பட் ஸ்டில் யூ வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் அது பண்ணிடுவோம். அந்த இது ஒரு வருத்தம் உங்களுக்கு டிசப்பாயின்ட் கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்குது தானே. அஸ் அ கிரியேட்டர் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. இல்லை நான்லாம் எனக்குலாம் வந்து ஐ ஹேவ் அ ரூல். இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இந்த கிளைண்ட் சேஸ் நீங்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா ஒன்லி ஃபார் தெம் வி வில் எக்ஸிக்யூட். நான் சொன்ன மாதிரி ஐ ஹேவ் த லக்ஸரி. உங்களுக்கு கஸ்டமைசேஷன் இல்லை. ஸோ ஐ டோன்ட் டூ எனி கான்ட்ராக்டர்ஸ். ஐ நோ ஹவு டு get the same design done. If the client asks நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னா will be like okay fine, we'll do it. Of course it's money, of course it's more work, but they'll also be transparent, will be approximately 5% high அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா வந்து when they want to compare na, the moment I'll tell them, see after that you want to compare na, I am out of the project. I mean I'll do work as a designer, architect, but I'm அவுட் ஆஃப் த கான்ட்ராக்டிங். இது நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு என்ன நெகோஷியேட்னா ஐ எம் நாட் ரெடி. ஏன்னா நானே சொல்கிறேன் ஐயா இருப்பேன்றேன். இஃப் யூ டோன்ட் டேக் மீ, எனக்கு என்ன கேட்கவே கேட்காதீங்க. தட்ஸ் இட் ஒன்று. அண்டு டிசைன்லையும் வந்து ஃபீஸை வந்து யாராவது வந்து பேசும்போது ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம்ல, ஏன்னா ஐ ஹாவ் மை ஓன் யூனிக் ப்ராசஸ். இப்போ நீங்கள் உங்களோட ப்ராசஸ் இருக்க மாதிரி ஐ ஹாவ் மை ஓன் ஐட்ரேட்டிவ் யூனிக் ப்ராசஸ் விச் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜில் படித்து, யூகேயில் படித்து, மாஸ்டர்ஸில் படித்து, ஏகப்பட்ட பெரிய பெரிய இதில் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி, இங்கே எம்என்சிஸ் ஒர்க் பண்ணி, க்ரீன் பில்டிங்ஸு அது இதுன்னு ஒர்க் பண்ணி, ஐ நோ மை ப்ராசஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ரூஃப். ஸோ தட்ஸ் அ மெத்தட் விச் ஐ ஃபாலோ. அண்ட் லக்கிலி ஐ நெவர் ஒர்க் ஃபார் எனிபடி இன் சென்னை. ஒருத்தர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஸோ யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி இது சென்னையில் ஒர்க் பண்ண எல்லா ஃபர்ம்ஸுமே எம்என்சிஸ். ஸோ த ப்ராசஸ் இஸ் இன்டாக்ட் தேர். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு when I quote my fee, and my fee is actually competitive தான் வச்சுக்கோங்களேன். For 3-year-old organization it is competitive, and for the value we add it is really good deal. ஃபீஸ் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது யாராவது என்கிட்ட பண்ணிடக்கூடாது, நானே சொல்லிடுவேன். see one thing I don't like is I'm going to tell the price. You can't afford it இல்லைன்னு சொல்லிடுவேன். But the one thing that I don't want to hear is someone else does it. See that is the bad part. நான் சொல்லிட்டு தான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் I will not take it lightly. ஏன்னா I've explained you everything. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. This is my fee and my fee is hardly the cost of your flooring tile. இதை நான் சொல்லுவேன். அது நீங்கள் 200 ரூபி டைலாக இருக்கட்டும், 500 ரூபி டைலாக இருக்கட்டும், இல்லை 1000 இருக்கட்டும், வாட் எவர் யூ கோயிங் டு டூ, யூ ஆர் டூயிங் இட். அண்ட் ஐ எம் நாட் வரிட் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் காஸ்ட். சென்னை வி சார்ஜ் ரைட் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிடுவேன். பட்
எனக்கு அதுக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும் அவங்களோட பேச. ஃபைனலாக 3 கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ஐ ஹேவ் தட் இந்த சர்ப்ரைஸ் செஷன். வாட் இஸ் யுவர் நார்த் ஸ்டார்? அப்போயே சொன்னீங்க, பட் ஐ வாண்ட் அ மோர் கிறிஸ்ப் அண்ட் டீட்டெயில்ட் ஆன்சர். ப்ரொஃபஷனல் நார்த் ஸ்டார் எது? லைக் அதான் இந்தியன் ஸ்கேப், ஸ்ட்ரீட் ஸ்கேப், சிட்டி ஸ்கேப்ஸே மாற்றணுன்றது என்னோட விஷன். அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, பட் வி வில் ட்ரை டு டூ இட். ஒரு புள்ளி வச்சாதானே அதில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். தென் ஐ ஹவ் டு கிரியேட் ஹியூஜ் கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டின்றது இட் ஷுட் பி லைக் அ சிட்டி. நான் சும்மா ஒரு சின்ன ஏரியாவை எடுத்து அப்படி சொல்லலை, ஒரு பெரிய சிட்டி மாதிரியான ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி அதில் அந்த மாதிரி பில்டிங்ஸ், ரோட்ஸ்கேப்ஸ் அப்படி இருக்கணுன்றது எங்கள் விஷன். ஃபினான்ஷியலி டாக்கிங், North Star vision by 2032, we would like to have our numbers by 2000 crore per annum. 2032, 8 years இருக்கு. All the best, sir. Advice to young designers, architects who are into the creative field. அதுதான் நான் அப்போ சொன்னதுதான். ஒரு சைடு மட்டுமே ஒரு ஆள் வளரக்கூடாது. டெக்னாலஜி சைடு எந்த அளவுக்கு வளருதோ அதே சைடு they should be capable of creating things. ஏஐல டிசைன் பண்ணா மட்டும் பத்தாது, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் தெரியணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்ல முடியாது. ஜென்ரல் மார்க்கெட்லயே எப்படி இருக்காங்கன்னா, குவாலிட்டின்னு என்னன்னே தெரியுது. மொதல் ஒரு பொருளோட 100% இதுன்னு தெரிஞ்சாதானே நீங்க அதுக்கு அடுத்து ரேட் பண்ணவே முடியும். அதுவே இல்லை, 100% என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தே நீட் கிரியேட்டிவிட்டி. அது இல்லாமல் ஆர்கிடெக்சர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது எனக்கு தெரிஞ்சு இட் டசன்ட் வொர்த் சர்விங் த இண்டஸ்ட்ரி. கிரியேட்டிவ் சென்ஸ் இருக்கணும். ஸோ விஷன் இருக்கணும், அப்படிதான் அது பண்ண முடியும். தைரியமாக செய்யணும்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு இதுக்கு ஆள் இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன், இது அப்படி let us try அப்படி நினச்சா யாருமே எதுவுமே செஞ்சிருக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு மானுமெண்ட்டுமே கிரியேட் ஆகிருக்காது. ஸோ they should have the confidence, the guts to do things. That is the prayer thing than anything. Anybody coming into creativity, they should have confidence, they should be focusing on the creativity and technology மட்டும் இல்லாமல். Technology is important, but they should also know to implement designs. Okay, in general, your suggestion to the industry, design industry, construction industry, and the marina, like to fellow architects, to fellow designers, to fellow contractors, to fellow promoters, நம்மலாம் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். If you have a message that you can give, என்ன இங்கே இல்லை, நம்ம என்ன பண்ணால் நம்மளாம் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும், லைக் தட். பிஸ்னஸ் எத்திக்ஸ் வேணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு பெருசாக எனக்கு எதுவும். எல்லாருக்கிட்டையும் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பேசஸ், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதை பண்ண முடியும், மட்டும் பண்ண முடியும். அதுக்காக கேட்குறேன், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த என்டையர் இண்டஸ்ட்ரி, நாட் ஜஸ்ட் ஆர்கிடெக்ட் டிசைனர்ஸ், எல்லாரும் what we have to do, like what is your idea behind this architecture podcast? See, as I told you earlier, money is mandatory, அது இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் எத்திக்ஸ், அந்த பேஷன், அதுதான் முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக எல்லாருமே மணி ஓரியன்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இதுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் யுவர் ஜென்ரல் அப்பீல் டு எவ்ரிபடி. இப்போ உங்களோட அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் ஒரு கிளைண்ட்டுக்கும் யூனிக் ஸ்பேசஸ் அதெல்லாம் சொல்கிறீங்க, பட் எல்லாருமே இந்த அளவுக்கு அளவுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரோ ட்ராவலோ இருக்கிற ஆட்கள் கிடையாது, ரைட்? அண்ட் சம்டைம்ஸ் அதோட வேல்யூ கூட நிறைய பேருக்கு புரியாது. அண்ட் வி கேன் பிளேம் பீப்புள் ஆர் கிளைண்ட். இப்போ ஜென்ரலாக உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? லைக் அவங்கள எப்படி இதுக்கு அடாப்ட் பண்ண வைக்கிறீங்க? ஏன்னா வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆசையில் வராங்க, பட்டு எல்லாருக்குமே இதோட இது புரியாது, வேல்யூ புரியாது, ஃபுல் ப்ராசஸ் புரியாது யாருக்குமே. ஸோ நீங்கள் எப்படி கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, அவர் அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க, லைக் வாட் யூ டூ? லைக் இல்லை, இப்போ வர்ற கிளைண்ட்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும், லைக் they'll have things in their mind, நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்றது we bring through our design. இப்போது ஒரு இடத்த டிசைன் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிச்சனில் ஒரு சாப்பிங் போர்டு எடுத்து அவங்க கட் பண்ணுறாங்கன்னா, the way they have to store the chopping board, அந்த நைஃபை வைக்கிறது, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு பாப்அப்ஸ் கொண்டு வர்றது, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்போ ஒரு வார்ட்ரோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் மடித்து முன்னாடி வச்சுட்டு இருந்தோம். இப்போ அப்படியெல்லாம் யூ ஹேவ் டு ஹேங். ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கன்வென்ஷனலாக இல்லாமல் எல்லா ஷெல்ஃப்ஸும் வெளியே வந்துடும். புல் அவுட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு உள்ளே பண்ணுறது, அவங்க அண்டர் கார்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான செப்பரேஷன்ஸ், இப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஒரு பாத்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே யூஸ்வலாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு ஹைலி ரிஃபைன்டு ஸ்பேஸாக அதை டிசைன் பண்ணுறது, அந்த ஒரு ஃபீலே அவங்களுக்கு அங்கே போனால் இருக்கக்கூடாது.
ஸோ அந்த டிசைன்லேயே அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் சேர்த்து கொண்டு வந்துடும். ஒன்ஸ் தே என்டர் த ஸ்பேஸ், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் நாங்கள் அதை சொல்லாமல் கொண்டே வந்துடுவோம். ஆமாம். அண்ட் யூ வில் ஆல்சோ எஜுகேட் தம். எஸ், அஃப்கோர்ஸ் வி டூ எஜுகேட் தம். உங்கள் டீம், ஓகே, பர்டிகுலர்லி உங்கள் டீம், இப்போ நீங்கள் சொன்னீங்க காலையில் சொன்னீங்க இதில் யார் யார் இருக்கா, முக்கியமான ஆட்கள் யார், அவங்க என்னென்ன ரோல் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் த டீட்டெயில்ஸ், ஆப்வியஸ்லி அது வேணாம். பட் மேஜராக வெளியில் தெரியறதில்ல யார் யார் இருக்கா, என்னென்ன டீம் இருக்குது, வாட் இஸ் ரே மேட் அப். டாப் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா we are directors of 4 people. அதுக்கப்புறம் கம்ஸ் மிடில் மேனேஜ்மெண்ட், அதில் அட்மின், ஹெச்ஆர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இதுக்கு அடுத்த லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டெக்னிக்கல் பீப்புள் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அதான் நான் சொல்கிற மாதிரி ஆர்கிடெக்சர்ன்றது டிசைனிங் ஒரு டிபார்ட்மெண்ட், டிராஃப்டிங்னா ஒரு டிபார்ட்மெண்ட், இப்படி ஒவ்வொரு விஷுவலைசிங்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, QC ஒன்று இருக்குது, இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்டு இதை வந்து ஜோன் வைஸ் பிரிச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஜோனாக எடுத்துட்டோம். சென்னை தனி ஜோன், சென்னை திருவள்ளூர் இந்த பக்கம், இந்த சைடு கொங்கு பெல்ட்னு சொல்லி ஒரு தனி ஜோன், மதுரை டவுன் டுவர்ட்ஸ் மதுரை வந்து அனதர் ஜோன். ஸோ இது 3க்குமே தனித்தனியான டீம்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்தந்த ஹப்ஸில் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் இருக்கிறாங்கன்னா அந்த ஜோனுக்கு தனியாக இருப்பாங்க. அங்கே நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அப்படி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிச்சிடும். இது போக ஆந்திரா தனியாக, தெலுங்கானா தனியாக பண்ணுறோம். ஆந்திராவில் எங்கே இருக்குது? We have our office in Hyderabad. Okay. Probably within few months we might have in Vizag plan பண்ணிட்டு. Vizag. ஆமாம். Rapid fire question. டக்குன்னு ஆன்சர். Who's your favorite architect or designer? Zaya. What is your favorite building? Nothing specific, but anything which appeals me. இதான் ஒன்று டக்குன்னு மைண்டில். இல்லை, உண்மையிலே அப்படி nothing specific. ஃபேவரட் ட்ராவல் டெஸ்டினேஷன்? எல்லா இடமுமே பிடிக்கும். நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு இடங்கள் பிடிக்கும். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று சொல்லி ஆகும். ஓகே, சம் பிளேசஸ் இன் ஜெர்மனி. ஜெர்மனி. மார்னிங் பர்சன் ஆர் நைட் பர்சன்? யூ ஒர்க் வெல் இன் த டே ஆர்? No, I usually work in the mornings, not in the night. Not in the night. எல்லா அந்த கிரியேட்டிவ் பீப்புள் அதெல்லாம் அந்த இல்லை. ஃபைன். ஆர்கனைஸ்ட் ஆர் ரேண்டம்? Random. If you want to meet someone, which is a dream meeting, which whom you haven't met, if you want to meet some person, யாராவது இருக்கா? சத்தியமா யாரும் இல்லை அப்படி எல்லாம். ஏதாவது ஐயோ, for their work you like? இல்லை அப்படி எல்லாம் அப்படி இல்லை, எதுவும் உண்மையிலே இல்லை. If not for art, architecture, in the design, building, what would you be doing? Anything related to creativity, anything, any business related to creativity. About music, singing? அப்படி இல்லை, பேசிக்காக டிசைனிங் எனிதிங். அதுதான் கூடாதுன்ட்டேன். டிசைனிங்கே கூடாதுன்ட்டீங்களா? டிசைன், ஆர்கிடெக்சர் நிறைய. அதை தவிர நான் என் வாழ்க்கையில் வேறு எதுவும் செஞ்சதே இல்லையே. ஃபேவரட் கலர்? Blue and black. You have half an hour to prototype something. Will you sketch or will you do a software model? I 100% sketch. That's it. Thank you, sir. It was wonderful talking to you. Yes, it's a pleasure. I hope we can catch up sometime in future again, and good luck for your... And I want you to be a part of all our podcasts and, through our journey. I would always be, sir. Anytime you want, give me a shout and I'll be sure. Part of it. Thank you, sir. Thank you.